களம், வாதங்களுக்கான தளம். உலக திசையாவும் பரந்து வாழும் இனியொருவர்களே, அன்பு வணக்கம். டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது சொல்லாடுகளம், இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அரமநேயர்களே, மலர்ந்திருக்கின்ற புத்தாண்டு எல்லோருக்கும் இனிய ஆண்டாக அமைய வேண்டும் என்கின்ற இறையருளை பிரார்த்தித்து எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சொல்லாடுகளம் நிகழ்ச்சி புதியதொரு பரிமாணத்தோடு இந்த புத்தாண்டிலே பயணிக்க இருக்கிறது, பரிணமிக்க இருக்கிறது. புதியதொரு அரங்க வடிவமைப்புகளோடு இன்றைய நாள் உங்களுக்காக இந்த சொல்லாடுகளம் நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பழைய அரங்கமைப்பிலிருந்து புதிதாக நாம் நம்முடைய அரங்கமைப்பை சித்திரை புத்தாண்டு தொடக்கம் மாற்றியிருக்கிறோம். அந்த மாற்றுதலை தந்தவர்கள் நீங்கள். எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கக்கூடிய உற்சாகமும் உத்வேகமும் தான் சொல்லாடுகளம் நிகழ்ச்சியை மேலும் மேலும் மெருகூட்டி கொண்டு முன்னோக்கி நகர்த்துவதற்கான உந்து விசையாக இருக்கிறது. அதற்காக எங்களுடைய நன்றிகள் என்றும் உங்களுக்கு உரித்தாகட்டும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் புலந்திருக்கின்ற புத்தாண்டு புதிய இன்பங்களையும் புதிய மாற்றங்களையும் கொண்டு வந்து மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றும் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைய சொல்லாடுகளத்தை ஆரம்பிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நம்முடைய பயணம் நீளத்தொடர இறையருளை பிரார்த்தித்து அருமைநேயர்களே, இன்றைய நாள் பேச இருக்கின்ற தலைப்பு கூட ஒரு புத்தாண்டோடு தொடர்புடைய தலைப்பாகத்தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். புலந்திருக்கக்கூடிய புத்தாண்டு புது நம்பிக்கை தருமா? இந்த தமிழ் சிங்கள வருடம் என்பது நம் நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சிங்கள உறவுகளுக்கிடையில் ஐக்கியத்தை உண்டாக்குமா, புதிய நம்பிக்கைகளை தருமா, தமிழர்களுடைய வாழ்வில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்துமா என்கின்ற சிந்தனை போக்காக இன்றைய சொல்லாடுகளம் அமைய இருக்கிறது. அந்த அடிப்படையில் புத்தாண்டு புது நம்பிக்கை தருமா, இந்த வினாவுக்கான விடை தேடலாக இன்றைய சொல்லாடுகளம் அமைய இருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த அடிப்படையில் என்னுடைய வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். சொல்லாடுகளம் நிகழ்ச்சியில் ஏற்கனவே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அருமை ஊடகவியலாளர் நண்பர் ரொக்சன் அவர்கள். நானிலம் என்கின்ற இணையதளத்தினூடாக அற்புதமான ஆவணமாக்கல் பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் ரொக்சன் அவர்கள். அவர்களோடு அருகிலே யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய சிரேஷ்ட மருந்தாக்கவியல் துறையினுடைய அந்த மருந்து ஆய்வுக்கூடத்துறையினுடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தராக கடமையாற்றுகின்ற அருமை நண்பர் துசிகரன் அவர்கள். கம்பன் கழகத்தினுடைய யாழ் பிராந்தியத்தினுடைய தலைவராக இருப்பவர், இலக்கிய முயற்சிகளை ஆற்றுகின்ற பெருமைக்குரியவர் நண்பர் துசிகரன் அவர்கள். அவர்களோடு அருகிலே சொல்லாடுகள் நிகழ்ச்சியில் அவ்வப்போது தோன்றி தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய கிராம சபையாளர் வடிவழகன் அவர்கள். ஒரு சிறந்த கவிஞர், காரநகர் மண்ணைச் சேர்ந்தவர், ஊர்காவத்துறை பிரதேசத்திலே கிராம சபையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர்களோடு என்னுடைய இடதுபுறத்தில் இருக்கின்றார். தலைநகரிலிருந்து யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுதெல்லாம், அதை நாங்கள் காலம் குறித்து கேட்கின்ற பொழுதெல்லாம் மறுப்பின்றி இந்த அரங்கிலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக சட்டபூர்வமாக சில கருத்துக்களை சொல்லி சமூகத்துக்கு நல்ல கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சட்டத்திரணி நண்பர் புரந்தரன் அவர்கள். அவர்களுடைய அருகிலே இருக்கிறார். சொல்லாடுகள நிகழ்ச்சியில் அவ்வப்போது அடிக்கடி தோன்றி உங்களுடைய கருத்துக்களால் உங்களை வசீகரிக்கின்ற அருமை நண்பர் ஐங்கரன் அவர்கள். அருமையான பேச்சாளர், நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தர். நிறைவாக வளர்ந்து வருகின்ற இளம் பேச்சாளர்கள் மத்தியிலே நம்பிக்கை தருகின்ற பேச்சாளராக இன்று இருக்கக்கூடிய எங்கள் அருமை தங்கை கதிர்தர்ஷினி அவர்கள். சட்டத்துறையினுடைய கற்கைக்காக தன் எதிர்பார்த்திருக்கக்கூடிய பல்கலைக்கழக புதுமுக மாணவி கதிர்தர்ஷினி அவர்கள். இந்த 6 பேரோடு இருந்து நாங்கள் இங்கே ஆராய இருக்கின்ற தலைப்பு புத்தாண்டு புது நம்பிக்கை தருமா பேசலாம். இப்பொழுது நான் நினைக்கின்றேன், சொல்லாடுகள் நிகழ்ச்சியில் அடிக்கடி தோன்றுகின்ற என்ற அடிப்படையிலே நண்பர் ஐங்கரன் இந்த புத்தாண்டை நாங்கள் புதிதாக ஆரம்பிக்கலாம். அருமை நண்பர் ஐங்கரன் அவர்களே, உங்களுடைய பார்வையிலே இந்த புத்தாண்டு என்பது புது நம்பிக்கை தரக்கூடியதான ஒளிக்கீட்டுகள் நமக்கு தெரிகின்றதா இல்லையா? பேசலாம். டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு எனது இந்நேர வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மலருகின்ற இந்த புத்தாண்டு புதிய நம்பிக்கையை தருமா என்கின்ற ஆவலோடு தான் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். பல்வேறுபட்ட ரீதியிலே, அது பொருளாதார ரீதியான நம்பிக்கை, அரசியல் ரீதியான நம்பிக்கை, சமய ரீதியான, சமூகங்களுக்கு இடையிலான உறவு ரீதியான நம்பிக்கை என நம்பிக்கைகள் நீண்டு கொண்டே செல்கின்றன. அந்த நம்பிக்கைகளை இந்த புத்தாண்டு நிறைவு செய்யுமா என்கின்ற ஆவல் எல்லோரிடமும் இருக்கின்றது. எங்களுடைய சமகால வாழ்வியலோடு பார்க்கின்ற பொழுது நாங்கள் இன்றைக்கு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் எங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு ஆவலோடும், எதிர்காலத்தை எவ்வாறு முகம் கொடுக்க போகிறோம் அல்லது சமகாலத்தில் இருக்கக்கூடிய சவால்களை எவ்வாறு வெற்றி கொள்ளப் போகிறோம் என்கின்ற ஏக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்கின்ற ஐயப்பாடு இருக்கின்ற நிலையிலே புத்தாண்டு மலர்ந்திருப்பது புது நம்பிக்கையை தருமா என்று பார்க்கின்ற பொழுது அந்த புத்தாண்டினுடைய பெயர் கூட இன்றைக்கு எங்களுடைய மனதிலே ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பலருடைய மனது துர்முகி வருடம். அண்மையிலே ஒரு நண்பர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது திருமண அழைப்பிதழிலே அங்கே அதை குறிப்பிடுகின்ற பொழுது கொஞ்சம் சங்கடமாக இருப்பதாக குறிப்பிட்டார். துர்முகி வருடத்திலே வருகின்ற அந்த தினத்திலே நடக்க இருக்கின்ற திருமணம் என்று சொல்லுகின்ற பொழுது அது கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவதாக
கருதுகிறார்கள். இது இல்லை, மன ரீதியான ஒரு இதே பிரச்சனை என்னுடைய நண்பர் சொன்னார். 1995 ஆண்டு இதே வருடம் பிறந்ததாகவும் அந்த வருடத்தில் தான் நாம் எல்லாம் யாழ்ப்பாண மண்ணை விட்டு இடம்பெயர்ந்து போனதாக கூட பதிவுகளை சொல்கிறார்கள். அப்படி ஒரு சொல்லிவிட்டார், பேசுங்க. இல்லை, அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் கடந்த, அதாவது தற்பொழுது நடந்து கொண்டிருந்த வருடத்தை பொறுத்தவரையில் அது மன்மத வருடம். மன்மத வருடம் என்கின்ற அந்த பேரின் மூலமாக எதையாவது சாதித்தோமா என்று நான் அவரிடம் கேட்டிருந்தேன். சாதிக்க முடிந்ததா என்று சொன்னால் அது கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே வருடங்களுடைய பெயர்களுக்கு அப்பால் எங்களுடைய மனங்களுக்கு இடையிலான மாற்றம் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. கடந்த வருடம் முழுவதுமே மன்மத வருடமாகத்தான் கலந்திருக்கிறது. நாங்கள் 3 இளம் குருத்துக்களை மன்மத வருடத்திலே தொலைத்திருக்கிறோம். வித்யாவை தொலைத்திருக்கிறோம், கரிஷ்ணவியை தொலைத்திருக்கிறோம், தென்னிலங்கையில் சோயாவை தொலைத்திருக்கிறோம். இப்படி மன்மத குஞ்சுகளுடைய களியாட்டத்தினால் தான் சிக்காடி கொண்டிருக்கிறோம், இல்லையா? நிச்சயமாக. ஆகவே மனித மனங்களிலே இந்த புத்தாண்டு ஒரு நல்ல நம்பிக்கையையும் மனமாற்றத்தையும் தர வேண்டும் என்கின்ற எல்லோருடைய மனங்களிலும் இருக்கிறது. அது உண்மையிலே இன்றைக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாக அரசியல் ரீதியான ஒரு தேவை, அரசியல் ரீதியான ஒரு தீர்வு. 2 இனங்கள் தங்களுக்கிடையிலான உறவிலே ஒரு பரஸ்பர புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய நிலைமையிலே அந்த காலம் கனிந்து கொண்டிருப்பது போல இருந்தாலும் இடையிடையே ஆட்டங்காண வைப்பதற்கான சில அறிகுறிகளும் தென்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மலர்கின்ற அல்லது மலர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புத்தாண்டு நிச்சயமாக எங்களுடைய அடிப்படை அல்லது மிக முக்கியமான தேவையாக இருக்கக்கூடிய அந்த இனங்களுக்கிடையிலான உறவு நிலையில் ஒரு உன்னதத்தன்மையை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி ஐங்கரன். ஐங்கனுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்றால், ஒரு வருடத்தினுடைய பெயர் குறித்து கூட கேள்வி எழுப்பியிருக்கிறார். துர்முகி வருடம். இது எப்படி சஞ்சலங்களை தருமோ தெரியாது என்கின்ற அச்சம் நமக்குள் அகல இருக்கிறது. அவருடைய சிந்தனை இப்படித்தான் இருக்குது. தமிழ் சிங்கள புத்தாண்டு, இந்த புத்தாண்டு தினம் ஒரு நல்லாட்சியினுடைய அரசு புதிய மாற்றம் வந்திருக்கிறதாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். எனவே தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையிலான இன ஐக்கிய உறவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையோடு தன்னுடைய கருத்தை நிறைவு செய்திருக்கிறார். இப்பொழுது சட்டத்தரணி நண்பர் புரந்தனோடு பேச முடியும். புரந்தரன், உங்களுடைய பார்வையில் இந்த புத்தாண்டையும் அதுக்கு பின்னான வாழ்வியலையும் எப்படி பார்க்கிறீர்கள்? டான் தொலைக்காட்சி சொல்லாடுகளம் நேயர்களுக்கும் அருமையான முறையில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி சர்வேஸ்வரா மற்றும் சக பேச்சாளர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவதையிட்டு மிக்க மகிழ்ச்சி. அதைவிட மிக்க மகிழ்ச்சி, நல்ல ஒரு ஆரம்பம், நல்ல ஒரு தலையங்கத்துடன், நல்ல முகவுரையுடன் இந்த வாதத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறீர்கள். அன்பு நண்பன் ஐங்கரன் அவர்கள் ஒரு விடயத்தை ஆய்வதற்குரிய ஆய்வு பொருளை மிக கச்சிதமாக முன்வைத்திருக்கிறார். புதுமை சேர்க்குமா என்று கேட்டால், ஒரு விளையாட்டுப் போட்டியை விளையாடப் போகும் பொழுது வெல்லுவோம் என்கின்ற நம்பிக்கையுடன் போவது போல புதுமை சேர்க்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த புது வருடத்தை எதிர்கொள்ளுவோம். அதற்குரிய ஒலிக்கீற்றுக்கள் தென்படுகின்றன. ஒவ்வொன்றாக அல்லது உதாரணமாக பார்த்தால், சமயத்தின் பெயரால் இந்து ஆலயங்களுக்கு முன்னால் மிருகங்களை பலியிட்டு கொண்டு வந்த மிருகங்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சமயத்தின் பால் ஒரு நல்ல ஒலிக்கீட்டாக அதை நான் இந்த வருடத்தில் பார்க்கிறேன். மது போதை மற்றும் அதனுடன் சேர்ந்த தகாத பழக்க வழக்கங்களால் எங்களுடைய சமுதாயம் அழிந்து கொண்டு போகிறது. சட்டத்துறையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தலையிட்டு அதை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவோ முயற்சி எடுத்திருக்கிறார்கள். இது 2வது நல்ல செய்தி. 3வது, தமிழர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்று கூறிக்கொண்டிருப்பதை சிலர் ஏளனமாக பார்க்கலாம். இந்த தேசத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் புதிதாக எதனையும் கேட்கவில்லை. இந்த நாட்டில் தென்னாட்டவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற உரிமைகளை தமிழர்களாகிய நாங்களும் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம், புதிதாக ஒன்றுமல்ல. அதை அரசியல் கண்ணூடாக பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஜனாதிபதி, மனிதாபிமானம் மிக்க ஜனாதிபதி, அவருக்கு ஏற்ற அந்த அமைச்சரவை தலைவராக நல்ல ஒரு பிரதமர், இந்த கூட்டு அரசாங்கம் தமிழர்களுக்கு 3 அல்லது 4 தசாப்த காலங்களுக்கு மேலாக அல்லல் பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு வந்து பல்வேறு வகையான தாக்கங்களுக்கு உண்டாகி இருக்கின்ற நிலையிலே கடந்த வருடம் அல்லது இந்த வருடம் நல்ல ஒரு விடிவு, சுபீட்சம், சாந்தி, சமாதானம் கிடைப்பதற்குரிய ஒலிக்கீற்றுக்கள் தென்படுகின்றன. இந்த வகையில் இனிவரும் செய்திகளை இதற்கு பின்னே கூறலாம் என்றும், நீங்கள் கேட்டதற்கிணங்க சாதாரணமாக இந்த நாட்டினுடைய தமிழ் குடிமகன் என்ற முறையில் நீங்கள் கேட்டது போல இந்த புது வருடம்
புதுமை சேர்க்கும் என்ற நம்பிக்கையில் ஆரம்பிக்கின்றோம். நன்றி புரந்தரன் அவர்களே. புரந்தரனுடைய கருத்தின் பிரகாரம் ஒரு சமூக நம்பிக்கை ஊட்டுகின்ற கருத்தை பதிவு செய்கின்றார். ஒரு அரசியல் அவதானி என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஆழமாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய மனிதாபிமான நகர்வுகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய பிரதமருடைய சாணக்கியத்தனமான நகர்வுகளின் கூடாக 3 தசாப்த காலமாக நம்முடைய இனம் அனுபவிக்கின்ற இன்னல்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கலாம், நம்முடைய நிலங்கள் நமக்கு மீள கிடைக்கலாம், நம்முடைய மக்கள் மீள குடியமரலாம், நம்முடைய புதிய புதிய வாய்ப்புகள் நம்மை தேடி வரலாம், ஒரு அமைதியான சூழலில் நாங்கள் வாழலாம் என்கின்ற புதிய நம்பிக்கைகளை தந்திருப்பதாக ஒரு பதிவு செய்திருக்கிறார். முக்கியமாக ஒரு கொண்டு வந்தார். தொன்று தொட்டு நம்முடைய பழமையினுடைய ஒரு புறம்போக்கு வடிவமாக வந்திருக்கக்கூடிய இந்த பலியிடல் வழிபாட்டை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அதற்கான செயற்பாடுகளிலே நீதிமன்றங்களிலே தொடர்ச்சியாக போராடியவர்களில் அந்த சட்டத்தினர்களிலே அவரும் ஒரு முக்கியமான ஒருவர். மல்லாகம் நீதிமன்றத்தில் அதற்கான வழக்கு தாக்கல் செய்து அதற்குரிய நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவுகளை பெற்றவர்களே திரு புரந்தரன் அவர்கள் முக்கியமானவர். அது பின்னர் இப்பொழுது மேல் நீதிமன்றம் அந்த தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதற்கு பின்னால் இவர்களை போன்ற இளம் சட்டத்தினுடைய பங்களிப்பதில் இருக்கிறது. நம்முடைய சமயம் சார்ந்து கூட ஒரு புது நம்பிக்கை ஒளிந்திருக்கிறது என்கிற கருத்தை புரந்தரன் அவர்கள் அழகாக பதிவு செய்திருக்கிறார். இப்போ நாங்கள் துசிகரனோடு பேச முடியும். துசிகரன், ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் ஒரு வைத்தியசாலையினுடைய மருத்துவ தொழில்நுட்ப அடிப்படையில் உங்களை நான் எதிர்பார்க்கிறேன். அதை நீங்கள் உங்களுடைய எல்லா பக்கங்களிலுமே பேசலாம். ஆரோக்கியம் சார்ந்து இந்த உலகம் எப்படி இருக்கும், இந்த புத்தாண்டு என்கின்ற சிந்தனை உங்களுக்கு எப்படி இருக்கிறது? மாறி வருகின்ற இந்த சூழல் எமக்கு நன்மையை பயக்குமா இல்லையா என்ற கேள்விக்கு விடை, இந்த சூழல் எமக்கு நன்மை தருமா இல்லையா என்ற கேள்விக்கு விடை காணுகின்ற பொழுது அதற்குரிய விடை கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த சூழல் மாற்றங்கள் பலவாறு இருக்கின்றன. சூழல் என்பது எம்மை சூழ இருக்கின்ற அத்தனை காரணிகளையும் உள்ளடக்கி இருக்கின்றது. இந்த சூழலிலே இன்றைக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் வெப்பம் அதிகரித்திருக்கின்றது. அது கூட எம்மை நன்மை பயக்குமா இல்லையா என்ற கேள்விக்கு பெரும் ஒரு சவாலாக இருக்கின்றது. எம்மை சூழ எத்தனையோ விதமான நோய்கள் இன்றைக்கு பரவி இருக்கின்றது. அவற்றுக்கு விடை காண முடியாமல் இருக்கின்றோம். இந்த விடை காணல்கள் எல்லாம் எந்த அளவுக்கு எதிர்காலத்திலே நன்மை பயக்கும் என்பது கேள்வி. இப்படியான ஒரு சூழலிலே அன்பு நண்பர் புரந்தரன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். தான் இந்து சமயத்தின் ஒரு பிரதிநிதியாக அதன் மூலம் தனது சட்ட திறமையினாலே சில அதை அவர் சொல்லவில்லை, நான் தான் சொன்னேன். அதுக்கு எடுத்து அவர் சொன்னதுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டிங் செய்ய, நன்மை செய்வர்களை பாராட்டுவதானே மனித இயல்பு இல்லையா? நானும் அதை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் தூக்கிய மைக்கை வைத்து விட்டீர்கள், ஆனால் தூக்க வேண்டிய நேரம் பெறும். என்னென்றால் எமது நன்மை என்பது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நன்மையாகவும் கருதலாம், குழு சார்ந்த நன்மையாகவும் கருதலாம், ஒரு சமூகம் சார்ந்த நன்மை, நாடு சார்ந்த நன்மை, உலகம் சார்ந்த நன்மை என்று இந்த நன்மைகள் சாதக பாதகங்களை பிரிக்கலாம். இப்பொழுது நீங்கள் செய்தது நல்ல செயல் தான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னுடைய தனி மனிதன் என்கின்ற ஒரு எண்ணத்துக்கு அப்பால் சென்று பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு குழு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றது. இந்த பலியிடல் செய்தால் சிலது நடக்கும் என்பது அவருடைய கருத்து. இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். இப்போ நான் அதுக்கு சார்பானவர் அல்ல. நான் அந்த கேள்வியை உங்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். இப்பொழுது நீங்கள் செய்த அந்த வழக்கு தாக்கல், அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட சாதகம், இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய நம்பிக்கை குலைந்திருக்கும். ஆக ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு நம்பிக்கை வருகின்ற பொழுது இன்னொரு குழுவுக்கு நம்பிக்கை ஈனம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. துசிகரன் சொல்கிறார், இந்த புலந்திருக்கின்ற புத்தாண்டு அந்த குழுவுக்கு நம்பிக்கை இனங்களை தருகின்ற ஆண்டாக போய்விட்டது. புரந்தரன் இதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அவர்கள் கேட்கிறார், நீங்கள் செய்த வேலையின் காரணமாக ஒரு சமூக குழுமத்துக்கு ஒரு மிக பாரம்பரிய ஒரு வழிபாட்டு முறைக்கு ஒரு நம்பிக்கை இனம் வந்திருக்கிறது. இந்த புத்தாண்டு அவர்களுக்கு கவலை தருவதாக அமைந்து விட்டது. பேசலாம். இல்லை, நான் இதை இட்டு கோபப்படவில்லை. நான் அவருடைய கருத்தை வரவேற்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கருத்து இருக்க முடியும். அவர் அதை நம்பிக்கை என்று சொல்வார் என்றால் தமிழில் அதற்கு பெயர் மூட நம்பிக்கை. மன்னிக்க வேண்டும், என்னுடைய பெயரை பாவிக்கிறேன். நான் ஒரு குழுவுக்கு என்று தான் சொன்னேன். வரவேற்கிறேன். உங்களோட செயலை நான் தனி மனிதனாக வரவேற்கிறேன். அந்த குழுவுக்கு அவநம்பிக்கை ஒன்று ஏற்பட்டு இருக்கும் அல்லவா, அதுக்கு என்ன விடை என்றதை நான் கேட்கிறேனே தவிர இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அல்ல. அவர் கேட்கிறார், அவர் அவநம்பிக்கையுடையவர், அவர் மீது என்று சொல்லி என் மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீங்க தாக்குதல் செய்யக்கூடாது. இதுவரைக்கும் யாருடைய பெயரை நான் உச்சரிக்கவில்லை. நான் வலு பக்குவமாக ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணியமாகத்தான் நான் பாவித்துக் கொண்டிருக்கிறேன். யாராவது இதை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக கருதுவார்களாக இருந்தால் அதற்கு பெயர் மூட நம்பிக்கை. அது ஒன்று. இரண்டாவது, 2 திருடர்கள் சேர்ந்து கொள்ளையடிக்கப் போகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த கொள்ளையினுடைய விதி என்னென்றால் கொள்ளையடித்ததில் ஆளுக்கு பாதி. இதையெல்லாம் சட்டபூர்வமாக்கி எக்ரிமெண்ட் எழுதி கோர்ட்டுக்கு முன்னால் வர முடியாது. காரணம் அது திருட்டு, சட்டமுரணான ஒப்பந்தங்கள். அதே போல இந்த சமயத்தின் பேரால் இந்த ஆலயங்களுக்கு முன்னால் மிருகத்தை பலியிடுதல் என்பது
நம்பிக்கையும் அல்ல, எங்களுடைய அன்பையும் அறத்தையும் போதிக்கின்ற இந்து சமயம் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை எந்த நிலையிலும் கேட்டிருக்கவில்லை. அது ஒன்று. இரண்டாவது, அண்ணன் துஷிகரன் அவர்கள் கேட்டது போல இது காலகாலமாக நடந்து வந்த ஒன்று. ஆனால் அது மூட நம்பிக்கை என்று தான் நாங்கள் அதனை கொள்ள வேண்டும். அதனுடைய நன்மை தீமை என்று எடுத்து பார்த்தால் தீமைகள் தான் அதிகம் என்ற அளவிலே இப்பொழுது இந்த ஆரம்ப நிலையில் என்னுடைய மறுமொழியை பகிர்ந்து அமர்கிறேன். நன்றி புரந்தனுடைய கருத்திலே ஆழமான ஒரு கருத்து இருக்கிறது. நாங்கள் வாய்ப்பு கிடைத்தால் இந்த விடயம் தொடர்பாக தொடர்ந்து பேசலாம். ரோக்ஷன், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டில் புதுமை ஏற்படுமா? இல்லை, புது நம்பிக்கை தருமா? புத்தாண்டு புது நம்பிக்கை தருமா? மன்னிக்கணும், புத்தாண்டு புது நம்பிக்கை தருமா? இந்த தலைப்பு எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு புத்தாண்டு பிறந்தால் அந்த புத்தாண்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல செயற்பாடுகள் அமையும் என்றுதான் எல்லாரும் நினைக்கிற விஷயம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த வருடம் இல்லை அதுக்கு முற்பட்ட வருடமாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அரசாங்கம் மாறிவிட்டது. அப்போ அரசாங்கம் மாறி ஒரு வருடம் ஆகிவிட்டது. அப்போ அந்த வருடத்தில் எங்களுக்கு என்ன நடந்தது? அதாவது 3 விஷயத்தில் நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்கலாம். அதாவது 3 விடயத்தில் நாங்கள் இதை உப்புநோக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று அரசியல் ரீதியான மாற்றம், இரண்டாவது சமூக ரீதியான மாற்றம், மூன்றாவது மாணவர்கள் ரீதியான மாற்றம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ம் நடைபெறவே இல்லை. அதாவது அரசியல் ரீதியான மாற்றம் இன்றைக்கும் கேள்விக்குறி, சமூக ரீதியான மாற்றம், அதாவது பொருளாதாரம் இப்போவும் அதாவது பொருட்கள விலை ஏறிக்கொண்டு தான் இருக்கிறது. குறைக்கிற மாதிரி வேடிக்கை காட்டினாலும் இப்பொழுது ஏறிக்கொண்டு தான் இருக்கிறது. மூன்றாவது மாணவர்களுடைய வேலைவாய்ப்பு, அதாவது பட்டதாரி நியமனம் இப்போ கொடுக்கப்படவே இல்லை. அதுக்கு ஒரு கேள்விக்குறி தான். இந்த 3 விடயமும் நடக்க இல்லை. இனியும் நடக்குமான்றது கேள்விக்குறி. அப்போ புத்தாண்டில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. இதில் அண்ணன் புரந்தரன் சொல்லியிருந்தார், அதாவது அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம், அதாவது அவர் ஒரு நல்ல மனிதன், எனக்கு அவரை பிடிக்கும், ஒரு சட்டத்துறையில் அவர் ஒரு நல்ல ஒரு ஆய்வாளர். ஆனால் என்னென்னு சொன்னால், அந்த பிரசிடண்ட் அதாவது ஜனாதிபதி மாறிட்டார், மிகவும் அன்பு கொண்டவர், இரக்கமானவர் நிறைய சொல்லியிருந்தார். ரெண்டாவது சொல்லியிருந்தார் ஒரு ரணில் விக்ரமசிங்க அவர் பிரதமர் நல்ல ஒரு எங்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லி. ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 1 வருடம் ஆகிட்டுது. அந்த 1 வருடம் ஆகி இதுவரைக்கும் என்னது மாற்றிருக்கான்னு சொன்னால், அந்த வேள்வியை நிப்பாட்டினோம். இந்த வேள்வி ஒன்றை நிப்பாட்டினோம்ன்றது ஒரு மிகவும் ஒரு பெரிய மாற்றமாக சொல்கிறார். எனக்கு தெரியல அந்த மாற்றம் என்பது அதோட மக்களுக்கு ஒரு விடிவு ஏற்படுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னால், நானும் ஒரு பட்டதாரி, 2 வரைக்கும் அந்த பட்டதாரிக்கான நியமனம் வழங்கப்படுமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நன்றி ரோக்ஷன். ரோக்ஷனுடைய பார்வையிலே புத்தாண்டு என்பது நம்பிக்கை தருமா என்பது ஒரு சஞ்சலமாக இருப்பதாக அவர் பதிவு செய்கிறார். ஒரு பட்டதாரியாக, ஒரு வேலையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பட்டதாரியாக, நம்முடைய அடுத்த புத்தாண்டு தானே நமக்கு வேலையை தருமா என்ற கேள்விக்கு இன்றைக்கும் துலக்கமான பதில் இல்லை என்கின்ற ஆதங்கத்தை ரோக்ஷன் பதிவு செய்கிறார். இது உண்மையானதுதான். இங்கே பொருளாதார நெருக்கடிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எது கொடுக்கப்படும், இந்த பொருளாதார நெருக்கடிகள் மீட்சி பெறுவார்களா என்கின்ற கேள்விக்கெல்லாம் புத்தாண்டு ஒரு நம்பிக்கை தருகின்ற பதிலாக இல்லை என்கின்றது வித்து தான் அவருடைய கருத்து. பொருட்களுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய வெளியேற்றம் மிக சாதுரியமாக லாபகமாக வெளியேற்றப்படுவதாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது புத்தாண்டு புது நம்பிக்கை தருமா என்கின்ற கேள்வியிலே ஒரு தொய்வு நிலை வந்திருக்கிறது. ஒரு சிறு இடைவெளிக்கு பின்னர் மீளவும் சந்திப்போம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். புதிய அரங்கிலே புத்தாண்டு பயணமாக இன்று சொல்லாடுகளும் பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. இந்த புத்தாண்டு புது நம்பிக்கை தருமா என்கின்ற அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கிராம சபையாளர் வடிவழகனோடு பேச முடியும். உங்களுடைய கருத்து இந்த புத்தாண்டு தொடர்பாக எப்படி இருக்கிறது? டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எமது பேசுபொருளுக்கு உள்நுழைகின்றேன். இன்றைய பேசுபொருளாக எமது புத்தாண்டு புது நம்பிக்கைகளை தருமா என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் நாங்கள் இப்போது எத்தனையோ புத்தாண்டுகளை, எத்தனையோ 10 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். அந்த 10 ஆண்டுகளும் புத்தாண்டுகளிலும் கூடுதலாக நாங்கள் அடுத்த வருடம் புது நம்பிக்கைகளை தரும், எமக்கு ஒளியை தரும் என்பதாக நாங்கள் நிறைய நம்பி நாங்கள் ஏமாந்திருக்கின்றோம். ஆகவே இந்த புத்தாண்டும் எமக்கு நம்பிக்கையை தரும் என்கின்ற
என்கின்ற வாதம் ஒரு விவாதம் அவ்வளவு ஏற்புடையதாக படவில்லை. நிலத்திலும் சரி புலத்திலும் சரி நடக்கின்ற காரியங்கள் எமக்கு அந்த நம்பிக்கையை பெரும்பாலும் தகர்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது ஏற்கனவே எமது அணி எதிரணி ஆகியோர் நண்பர்களாக தெரிவித்தார்கள். எவ்வாறு சொன்னால் எமது நம்பிக்கைகள் ஓரளவுக்கு சாத்தியப்படுவது போல தெரிவதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் எமது நிலத்தில் எமது இந்த அரசு மாறிய பின்னரும் எமது அரசியலில் இருக்கின்ற நடைபெறுகின்ற சம்பவங்கள் அதனை எங்களை கூடுதலாக நம்பிக்கை உடையதாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இருந்த இனவாத சில கட்சிகள் தற்போது வேறு வடிவங்களோடு புறப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு மிருகத்தினுடைய இரத்தம் என்கின்ற பெயரில் சில பெயரோடும் சில கட்சிகள் உதயமாகி இருக்கின்றன. அது எங்களுடைய அமைதியான வாழ்வுக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் ஒரு சவாலாக அமைவதாகவே நாங்கள் கருதுகின்றோம். நன்றி வடிவிலகனுடைய பார்வையிலே அரசியல் ரீதியாக அவ்வளவு தூரம் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை எய்தப்படவில்லை என்கின்ற செய்தியை பதிவு செய்கிறார். இந்த சிங்களே என்கின்ற அந்த விடயத்தை கூட இவர் சுட்டி காட்டுகின்றார். இனி தமிழர்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்தும் நெருக்கீடுகள் தான் வருமோ என்கின்ற விதமான இனவாத சிந்தனைகள் மேலெழும்புகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்து விடுமோ என்கின்ற அச்சம் அவருக்குள்ளே இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். இப்பொழுது கதிர்தர்ஷினியோடு பேச முடியும். கதிர்தர்ஷினி பேசுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்களுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தாண்டு புது நம்பிக்கை தருமா என்கின்ற கேள்வி, நான் பிறந்து 20 வருடங்கள் தான், எனக்கு அவ்வளவாக பெரிய அனுபவங்கள் இல்லை. ஆனால் என்னுடைய அளவிலே எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 15 புத்தாண்டுகளை என்னுடைய சுயநினைவோடு சரியான ஒரு அறிவோடு முகம் கொடுத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படியாக எனக்கு நினைவு தெரிந்து நான் ஒவ்வொரு புத்தாண்டுகளிலும் ஒவ்வொரு விதமான திட்டங்களோடு இருப்பேன். இப்படி ஒவ்வொரு விதமான திட்டங்களோடு இருக்கின்ற பொழுது, ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்ற பொழுதும் அவை கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் அது நடக்கும் என்கிற நம்பிக்கை, ஐயையோ நடக்கவில்லையே என்கின்ற நம்பிக்கை இறுதி 3 மாதங்களும் இருக்கும். இறுதியாக அடுத்த ஆண்டிலாவது அது செய்து முடிப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இருக்கும். அப்படி ஒரு நிலைமைதான் ஒவ்வொரு வருடங்களிலும் இருக்கிறது என்று நினைக்கிறேன். பெரும்பாலாக பெரியவர்களுடைய கருத்தும் அப்படித்தான். என்ன நடந்தது இதுவரை, என்ன சாதித்திருக்கிறோம் இதுவரை என்கின்ற கேள்விகள் தான் எங்கள் மத்தியிலே பெரும்பாலாக இருக்கிறது. இன்றைய இந்த காலநிலையை தவிர, அதாவது இன்றைய சாதாரணமாக எங்களுடைய சூழ்நிலையிலே, எங்களுடைய வாழ்க்கை முறையிலே நிம்மதியற்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது என்று கருதுகிறேன். எங்களுடைய வீடுகளிலே இரவு இவ்வளவு புழுக்கமாக இருக்கிறது என்று ஜன்னலை திறந்து வைத்து படுக்க முடியவில்லை. எங்களுடைய வீடுகளிலே வெளியிலே உட்கார்ந்து இருந்து சுவாத்தியமாக இருப்பதற்கு நல்ல மரங்கள் இல்லை. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. சூழலிலே இருக்கிற வெப்பநிலையை தாக்கு பிடிப்பதற்கு எங்களுடைய வேலைத்தளங்கள் கூட சாதாரணமான வெப்பநிலையில் இல்லை. அவை வெளியில் இருக்கிற வெப்பநிலையை விட 2-3 ரூபாய் அதிகமான வெப்பநிலையிலே இருக்கின்றன. ஒரு மனிதர் சராசரியாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு நிலை தான் இந்த புத்தாண்டு பிறக்கின்ற நிலைமையாக கூட இருக்கின்ற நிலையிலே, இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இந்த காலநிலையோடும் இந்த நிம்மதியற்ற நிலைமையோடும் இப்படியான சிக்கல்கள் நிறைந்த அரசோடும் எப்படி நாங்கள் இந்த ஆண்டை கழிக்கப் போகிறோம் என்கின்ற ஒரு கேள்விதான் எனக்கு இருக்கிறதே ஒழிய இந்த ஆண்டில் பெரும்பாலான அதிக நம்பிக்கைகளை நான் வைக்கவில்லை என்று நினைக்கிறேன். நன்றி கதிர்தர்ஷனுடைய கருத்து வித்தியாசமாக இருக்கிறது. காலநிலையில் ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது. நாமெல்லாம் அனுபவிக்க முடியாத வெம்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் இந்த புத்தாண்டினுடைய தொடக்கமாக நாங்கள் பார்க்கிறோம். புத்தாண்டு நாளிலே அதி உச்சமாக 37-38 பாகை செல்சியஸுக்கு இந்த மண்ணினுடைய வெப்பநிலை உயர்ந்து சென்றிருக்கிறது. நம்முடைய சூழமைவுகள் ஏற்ற விதத்தில் இல்லை. வாழ்வியல் சூழல் கூட நெருக்கடியாக இருக்கிறது. அரசியல் சூழ்நிலையில் கூட இந்த அரசு கவிழ்ந்து விடுமோ, அதற்கு எதிராக இன்னொரு சக்தி மேலெழுந்து விடுமோ என்கின்ற அச்சுணர்வு நமக்குள்ளே வந்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி நம்பிக்கைகளை காவிக்கொண்டு இந்த புத்தாண்டை சந்திப்பது என்கின்ற ஒரு அச்சுணர்வை இங்கே பதிவு செய்திருக்கிறார் கதிர்தர்ஷினி. இப்பொழுது நாங்கள் பேச்சாளரோடு பேசலாம். மீண்டும் அங்கிருந்து தான் பெற வேண்டும். அங்கே மீண்டும் உங்களோட வருகின்றோம். உங்களுடைய கருத்தில் இந்த புத்தாண்டு எப்படி உங்களுக்கு நம்பிக்கை தருவதாக இருக்கிற அச்சுணர்வை நீங்கள் பதிவு செய்தீர்கள். புத்தாண்டுடைய பேரிலிருந்து உணர்வை சொன்னீர்கள். எந்தெந்த விடயங்களில் மாற்றங்கள் இந்த புத்தாண்டிலே நிகழ வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களும், அதாவது இன்றைக்கு நாளைக்கு தேவையான உணவு வகைகளை நாங்கள் இன்றே கொள்வனவு செய்து வைக்கிறோம் என்றால் நாங்கள் நாளைக்கும் வாழுவோம் என்கின்ற நம்பிக்கை. அதுபோல் எல்லா விடயங்களிலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாளை ஒன்று இல்லை என்று சொன்னால் இன்றே எங்களுடைய மனதிலே சோர்வு ஒன்று வந்திருக்கும். நாளைய விடியலுக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம். நாளைய நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளையை நோக்கித்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனாலே தான் காலம் புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை போலத்தான் கடந்த காலங்களோடு ஒப்பிட்டுத்தான் ஒரு
கரும்பலகையிலே ஒரு கோட்டை கீறி இது உயரமானதா கட்டையானதா என்று கேட்டால் கூறிவிட முடியாது. ஆனால் அதற்கு அருகிலே ஒரு உயரமான கோட்டை அல்லது சிறிய கோட்டை கீறுகின்ற பொழுதுதான் முதலிலே இருந்த கோடு உயரமானதா கட்டையானதா என்பதை குறித்து காட்ட முடியும். அதுபோல முன்னைய காலங்களோடு ஒப்பீடு செய்வதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய தற்கால சமகால வாழ்வை நாங்கள் கணிப்பிட்டு கொள்ள முடியும். உதாரணமாக அரசியல் ரீதியான நகர்வுகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் கடந்த காலங்களிலே பட்ட துன்பங்கள் கடந்து வந்த 2 ஆண்டுகளிலே கொஞ்சம் நீங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் அந்த மாற்றம் என்பது சில வேளைகளிலே இன்றைக்கு ஒரு 75-80 வயதில் இருக்கக்கூடிய ஐயாவிடம் கேட்கின்ற பொழுது இதைவிட நல்ல வாழ்க்கை முந்தி வாழ்ந்தோம் என்று சொல்வார்கள். ஆனால் நாங்கள் வாழ்ந்த காலத்திலே அவ்வாறான வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை. ஆகவே அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இது பெரிதாக தெரியாது. ஆனால் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்த 3 தசாப்தங்களாக அனுபவித்த எங்களுக்கு இந்த கடந்து வந்த 2 வருடங்களும் ஏதோ ஒரு சுமூக நிலையில், இன்றைக்கு சொல்லுவது போல நல்லாட்சி நிலையில் ஒரு சாதாரணமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த நிலையில் புது வருடத்தோடு தமிழ் சிங்கள புத்தாண்டு நிச்சயமாக அந்த இறைவனுடைய அருட்கிரகத்தினாலும் அந்த உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை தான் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். அந்த நம்பிக்கை பயனற்று போகாத காரணம் பூகோள அரசியல் ரீதியான செயற்பாடுகளையும் நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு சமூகத்திலே நாங்கள் முந்தி வாழ்ந்த அன்றைக்கு நாங்கள் சொன்ன அரசியல் நிலைக்கு அப்பால் இன்றைக்கு உலகமயமாதல் பல தீங்குகளை தருகின்ற அதேவேளை பல நன்மைகளையும் தருகிறது. அதுபோல பூகோள அரசியல் ரீதியாக நாங்கள் நோக்குகின்ற பொழுது எந்த ஒரு நாடும் தன்னுடைய சுயாதீனமான செயற்பாடை முன்னெடுக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஒரு குழந்தை ஒரு தன்னுடைய பிள்ளையை கூட தண்டிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு எங்களுடைய குடும்பங்கள் வந்திருக்கிறது. அதுபோல ஒரு இனத்தை அடிமைப்படுத்த முடியாத நிலை ஒன்று இன்னொரு பெரும்பான்மை இனத்துக்கு இருக்கிறது. காரணம் அவர்களுடைய மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம் என்பதற்கு அப்பால் மாறித்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலை ஒன்று தற்பொழுது உருவாகி இருக்கிறது. ஆகவே அவை எல்லாவற்றோடும் தொகுத்து நோக்குகின்ற பொழுது எங்களுக்கு, அதாவது நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு கலாச்சார ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கு அதை ஒரு யுத்தம் நடந்து முடிந்ததற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த நிலை, யுத்தத்துக்கு பின்னால் ஒரு இருக்கக்கூடிய சங்க காலத்திலே இருந்த நிலை சங்கமறிய காலத்திலே மாறிய நிலை என்று சொல்லுவார்களே, அதுபோல யுத்த காலத்துக்கு பின்னாலே எங்களுடைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கலாச்சார பிறழ்வு, அதை எதிர்கொள்ள வேண்டும். அதில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நண்பன் புரந்தரன் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு சட்டத்துறையிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் மட்டத்திலும் ஒரு விழிப்புணர்வு தன்மை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையை நாங்கள் தொடரக்கூடாது என்கின்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட நீங்கள் நன்று அறிவீர்கள், திருமண சடங்குகள் எல்லாம் இன்றைக்கு பழைய முறைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு நவீன யுகத்தில் இருந்த நாங்கள் இன்றைக்கு மாறி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த நிலைகளினுடைய மாற்றங்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக வருகின்ற புத்தாண்டு, இன்று மலர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புத்தாண்டு ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கிறது. நன்றி ஐங்கரன். ஐங்கரனுடைய கருத்து அழுத்தமாக பதிவு செய்கின்றார். நாம் நம்முடைய ஒப்பீடுகளின் மூலமாகத்தான் புத்தாண்டை பார்க்க வேண்டும். சில நேரங்களில் ஒரு நல்லாட்சி அரசு மகிழ்ந்த பொழுது நம்மிடம் நிறைந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. நம்மிடம் இருந்த அத்தனை எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை அந்த அரசுக்கு இருக்கலாம். எனவே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கடந்த நம்முடைய வாழ்வியலோடு இந்த 2 வருடங்கள் கடந்திருக்கக்கூடிய வருடங்கள் எப்படி இருக்கிறது என்று ஒப்பிட்டு பார்த்து தான் நாங்கள் எடுமானத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். ரோக்ஷன், நீங்கள் தான் இந்த அரசியல் சூழ்நிலை சம்பந்தமாக நம்பிக்கையை பெற்றிருந்தீர்கள். இப்பொழுது ஐங்கரனுடைய கருத்து ஒரு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது. நாம் இதற்கும் ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், அளவு கடந்த எதிர்பார்ப்போடு தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்க வேண்டும். இதை புத்தாண்டு நல்ல ஒரு வாய்ப்பை தருவதற்கான எடுகோள்கள் இருக்கிறது, ஏதுக்கள் இருக்கிறது என்பதாக ஐங்கரன் பேசுகிறார். உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது? ஐங்கரன் ஒரு சிறந்த நல்ல மனிதர். அவர் ஏன் இன்றைக்கு இப்படி ஒரு சொல்வதில் இருந்தே இருக்கிறது, கடி இருக்கிறது பேசுங்க. என்னென்னு சொன்னால், இப்போ நான் வரைக்க யோசிச்சுன்னா அவர் நல்ல விஷயங்களை கதைக்க போகிறேன்னு சொல்லி தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனால் வந்து இவ்வளோ ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கூடி கதைக்கிறேன்டாக்கு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் நம்புறது, யாரை நம்புறது, அங்கே தான் இருக்குது பிரச்சனை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து கடந்த நீங்கள் 2 வருஷத்தை எடுத்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் நாங்கள் ஓரளவுக்கு நாங்கள் நல்லா வந்திருக்கிறோம், இதை நாங்கள் விரும்பாலும் ஏற்றுக்கொள்ளணுமெண்டா இது என்ன கதை? இது நீங்கள் யோசிக்கணும், ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். அப்போ நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் இதையும் ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் இருக்கணும். இல்லாட்டின்னு சொன்னால் ஒரு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நான் விஷயத்தை நான் காய்ச்சி முடிக்கலை. ஏன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும், நாங்கள் எல்லாம் எறும்புகள். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நாங்கள் எல்லாம் எறும்புகள். முந்தி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டிடிடி பவுடர் ஒன்று வந்தது. அந்த பவுடரில் இருந்து அந்த எறும்புகளுக்கு நாங்கள் முதல்ல அடிக்கிறது, எறும்பை கொள்றதுக்காண்டி.
ஆனால் அது வந்து அதுலேருந்து இஷவாக்கம் அடைஞ்சு அந்த எறும்புகிட்டே இருந்து தப்பி அந்த எறும்பு தப்பி இப்போ மெலத்தியோன் பாய்க்க வலிக்கிட்டது. இப்போ மெலத்தியோன்ல இருந்து அந்த எறும்பு சாகுதில்லை. என்ன காரணம்? அங்கே எல்லாம் எறும்புகள். அதாவது வந்து எது எங்களுக்கு கிடைச்சாலும் அதிலே இருந்து தப்பி வாழக்கூடிய வல்லமே எங்களுக்கு இருக்குது. நீங்க இங்க பேச வந்துக்கிறீங்க. வாழ்க்கையில நீங்கள் நல்ல மனிதர் என்று சொன்னாலெல்லாம், நான் கெட்ட மனிதர் என்று சொன்னாலெல்லாம், என்னுடைய கொள்கை என்னுடைய சுபாவத்திலிருந்து நிச்சயமாக மாற மாட்டேன். நீங்கள் கூறுவதற்காக உங்களை நல்ல மனிதர் என்று நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. நான் சொல்ல வருகிறது, நீங்களாக உங்களை எறும்பாக நினைப்பதோ அல்ல அதை விட குறைந்த பிராணியாக நினைப்பதோ அது உங்களுடைய சொந்த பிரச்சனை. ஒரு எறும்பு யானையையே ஆட்டை படிக்கக்கூடிய சக்தி உள்ளது என்பதை நீங்கள் சிறு வயதிலே படித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களுடைய பிரச்சனை வேலையில்லா பிரச்சனை, அது உங்களுடைய தனிப்பட்ட சொந்த பிரச்சனை, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உங்களுடைய ஒரே ஒரு வேலையில்லா பிரச்சனை தீர்க்கப்பட்டால் சில வேளை நீங்களும் என்னோடு வந்து பேசுவீர்கள் என்று நினைக்கிறேன். நல்ல ஆட்சி, நல்ல அரசாங்கம், நல்ல ஜனாதிபதி, நல்ல பிரதமர். ஆனால் நான் ஒரு காரணியை மட்டும் வைத்தும் நான் இங்கே கூறவில்லை. நான் சொல்லுவது ஒட்டுமொத்தமாக இருந்த வாழ்க்கை முறை இப்பொழுது மாறியிருக்கிறது. இன்னும் மாறுவதற்குரிய சந்தர்ப்பங்களை கொடுக்க வேண்டும். ஓவர் நைட்டில் நாங்கள் ஒபாமாக வேண்டும் என்கின்ற எண்ணம் பலருக்கு இருக்கிறது. அதே போல் எண்ணம் கொள்ளாமல் நாங்கள் படிமுறையாக அடைய வேண்டியதை அடைய வேண்டும். சொல்லுவார்கள், பட்டு வேட்டிக்கு ஆசைப்பட்டு கோவணத்தையும் இழந்த நிலை ஒன்று இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இழந்திருக்கிறோம். ஆகவே அந்த நிலைக்கு அப்பால் நாங்கள் அடிமைப்பட்டு அவர்களுக்கு கீழே நின்று கொண்டு சிலதை கேட்பது என்பதற்கு அப்பால் எங்களுடைய நிலையில் இருந்து கொண்டு, ஆனால் அவர்களுடைய நிலையையும் நாங்கள் சற்று யோசித்து எங்களுடைய அரசியல் ரீதியான அணுகுமுறையை ராஜதந்திர ரீதியாகவோ அல்லது ஏனைய விதமாகவோ அணுக வேண்டுமே தவிர சாதாரணமாக எடுத்தமோ கவிட்டமோ என்று நாங்கள் எதிர்பார்த்தால் மீண்டும் நாங்கள் பழைய நிலைக்கே செல்ல வேண்டும். ராஜதந்திரி ஐங்கரன் அவர்களே, ராஜதந்திர ரீதியாக என்பதற்காக நாங்கள் ராஜதந்திரியாகிவிட முடியாது. இல்லை, வைத்தியர் போல நீங்கள் சில பரிசோதனைகளை செய்கிறீர்கள் என்பதற்காக உங்களை வைத்தியர் என்று சொல்லிவிட முடியாது. உதாரணத்துக்கு சொல்வதற்காக அவரை அதை உதாரண புருஷனராக எடுக்காதீர்கள். விஷயத்தை சொல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் ராஜதந்திர ரீதியாக அணுக வேண்டும். அப்படி நான் அணுகிறேன் என்கின்ற ஒரு வாதம். நான் அணுக வேண்டும். அப்ப நான் உங்களை புகழ்ந்து சொல்வது உங்களுக்கு பிடிக்கவில்லை. இன்றைக்கு அதைத்தான் பெரும்பாலானவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். தம்பி தோக்கம் இந்த பக்கத்தில் இருக்கிற உங்களை பக்கத்தில் இருக்க எல்லாருமே புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறீர்கள் என்று தெரியுது. இது கூட இந்த புத்தாண்டோடு நல்ல மாற்றமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். மற்றவர்களை புகழக்கூடாது இந்த புத்தாண்டிலே என்று புத்திமதி சொல்லி இருக்கிறார் ஐங்கரன் அவர்களே. நீங்கள் ஆரம்பத்திலே தொடங்குகின்ற பொழுது, உங்களுடைய பேச்சை துவங்குகின்ற பொழுது ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். அதை நான் திருப்பி மீள் பதிவு செய்யலாம்னு நினைக்கின்றேன். என்னென்றால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை காலத்திலே முன்பு அனுபவித்ததிலும் பார்க்க இப்பொழுது நல்ல விடயங்களை அனுபவிக்கிறீர்கள். அதனாலே இப்பொழுது ஓரளவு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கின்றது என்பது ஒரு வாதம். இன்னொரு இரண்டாவது கருத்து சொன்னீர்கள், உங்களிலும் பார்க்க அல்லது எங்களிலும் பார்க்க மூத்தவர்கள் அவர்களுடைய காலத்தில் இதைவிட நல்ல விடயங்களை அனுபவித்ததனால் அவர்களுடன் ஒப்பிடும் பொழுது, அவர்கள் பார்வையிலே பார்க்கின்ற பொழுது இன்றைய சூழல் அவ்வளவு நல்லதாக இல்லை என்று அவர்கள் எண்ணுவதாக சொன்னீர்கள். இது இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயமாக ஒன்றை சொன்னீர்கள், கடந்த காலங்களிலும் பார்க்க அவர்களுடைய கருத்துக்கு அப்பால் இவ்வளவு நாளும் நடந்து வந்ததை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நல்ல விடயங்கள் நடைபெறுகின்றன என்று சொன்னீர்கள். ஆக இதிலிருந்து இன்னொரு விடயத்தை நாங்கள் எங்கே பார்க்கலாம் என்றால், உங்களுடைய பேச்சினுடைய முடிவிலே பார்க்கலாம். ஒன்றை சொன்னீர்கள், இப்பொழுது கலாச்சாரம் மிகவும் மோசமான நிலையிலே இருக்கின்றது என்று முடிவித்தீர்கள். ஆக ஒரு காலத்திலே நல்லதாக கலாச்சாரம் இருந்தது, இப்பொழுது மிகவும் அபாயகரமான நிலையிலே இருக்கின்றது என்று சொல்லி முடித்தீர்கள். ஆக இந்த ஒப்பீடுகளை பார்க்கின்ற பொழுது இதிலே ஒரு குழப்பம் இருப்பதாக எனக்கு படுகிறது. நான் நினைக்கிறேன் துசிகரன், உங்களுடைய பதிலுக்கு நாங்கள் அங்கிடமிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீள சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக பேசுவோம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான களம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான களம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அருமநேயர்களே, இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். நேரில் இப்பொழுது துசிகரன் ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார். ஐங்கரன் நம்பிக்கை தருவதாக இருக்கிறது புத்தாண்டு என்று சொல்லி பேசிவிட்டு நிறைவாக முடிக்கின்ற பொழுது கலாச்சாரம் சார்ந்ததாக ஒரு சில நம்பிக்கை இனங்கள் உருவாகுவதாக இருப்பதாக அவருடைய பேச்சிலே எதிரொலித்திருப்பதாக ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அந்த கேள்வியுடைய கரு அம்சம் அதுதான். இந்த கேள்விக்கான பதிலுக்கு இப்பொழுது ஐங்கரன் பதில் கொடுத்தாக வேண்டும். ஒரு விடயம் நான் அதில் சின்ன சேர்ப்பு இணைப்புகள் இரண்டாவது கேள்விகள் என்னவென்றால்,
முன்னிய காலங்களிலே இந்த போதை வஸ்து பாவனை, கலாச்சார சீரழிவு அதெல்லாம் தலைமை தாங்குகிற இடமாக தலைநகரம் இருந்தது, இலங்கையினுடைய தலைநகரம். ஆனால் அது இப்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. எப்போது என்றால் இந்த கடந்த சில ஆண்டுகளிலே தான். அதுவெல்லாம் அரசியலுக்கு அப்பாலே, அரசியல் நேரடி அரசியல், நீங்கள் சொல்கிறது இந்த இனத்தீர்வு, இனப்பிரச்சனைக்கு தீர்வு, மீள்குடியேற்றம், அது எல்லாம் ஒரு நேரடி தீர்வுகள், நேரடி அரசியல் பார்வைகள். அதுக்கு அப்பாலே அடிப்படையிலே எமது இனத்தை ஆட்டம் காண வைப்பதற்குரிய மறைமுகமான காய் நகர்த்தல்கள் நடைபெறலாம் என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது இப்படியான செயற்பாடுகள். ஏனென்றால் இதை தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை நிச்சயம் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய துறை சார்ந்தவர்களிடம் காணப்படுகின்றது. அப்படி ஒரு வல்லமை இருந்தும் அதனை தடுத்து நிறுத்தாமல் அதுக்கு ஒரு சின்ன பேக்காட்டு நாங்கள் நிறுத்துவது போல காட்டி ஆனால் நிறுத்தாமல் விட்டிருக்கிறார்கள் என்றால் இங்கே அவருடைய அரசியல் பின்னணியிலே ஏதோ ஒரு சூழ்ச்சி நடைபெறுகிறது என்கின்ற கேள்வியும் அங்கே இருக்கின்றது. நான் இந்த பதில் எல்லாவற்றுக்கும் இப்பொழுது ஐங்கரன் பதில் கொடுத்தாக வேண்டும். ஐங்கரன், அவருடைய கேள்வி, நீங்கள் சொல்கிறீர்கள் அரசியல் சூழல் நம்பிக்கை தருவதாக இருக்கிறதாக உங்களுடைய பதிவு இருக்கிறது. ஆனால் துசிகரன் இப்பொழுது கேட்கிற இந்த அரசியல் சூழலில் தான் கந்தபுராண கலாசாரத்துக்குரிய யாழ்ப்பாண மண்ணிலே கஞ்சா கலாசாரம் வந்திருக்கிறது. பத்திரிகையினுடைய முதல் பக்கம் முழுவதுமே கஞ்சா பிடிப்பட்ட செய்திகளாகவே வந்து கொண்டிருக்கிறது. என்றால் இந்த மாறி இருக்கக்கூடிய அரசியல் சூழலிலே கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முடியாமல் இருக்கிறது, நல்லாட்சி அரசினால் இந்த விடயங்களை ஏன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது என்ற கேள்வியை தான் தொடுத்திருக்கிறார். பேசுங்களேன். நல்ல வினாவை தொடுத்திருக்கிறார். அவர் நிறையவே குழம்பி இருக்கிறார் என்றும் தெரிகிறது என்னுடைய கருத்திலே. நிச்சயமாக நாங்கள் எல்லா விடயங்களையும் ஆராய்கின்ற பொழுது இன்றைக்கு கலாச்சாரம் என்பது மிகவும் மோசமான நிலையிலே போயிருக்கிறது என்ற வாதத்தை அல்லது கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் என்பது உண்மை. அந்த நிலை இந்த புத்தாண்டோடு மாற வேண்டும், மாறும் என்கின்ற நம்பிக்கையும் தெரியப்படுத்தியிருந்தேன். காரணம், சட்டத்துறை சார்ந்தவர்கள், புத்திஜீவிகள் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்று. ஆனால் இவர்கள் சொல்லுவது போல நான் சொன்ன அந்த இந்த கலாச்சார சீரழிவு என்பது ஒரு காலத்திலே இந்த மண்ணிலே மிக கொடூரமாக நடைபெற்று கொண்டிருந்த ஆட்களுடைய படுகொலை, காணாமல் போதல், ஒரு வீட்டிலே இருந்து இன்னொரு வீட்டுக்கு இரவிலே புறப்பட்டு செல்ல முடியாத அளவிலே இராணுவ முகாம்களினுடைய நெருக்கம், வீதி சோதனைகள், இவ்வாறு பல்வேறுபட்ட கெடுபிடிகள் இந்த மண்ணிலே நிகழ்ந்திருக்கிறது. அந்த கெடுபிடிகளுக்கும் அது அடையாள அட்டை இல்லாமல் அசைய முடியாத ஒரு நிலையிலே வாழ்ந்திருக்கிறோம். ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவர் ஏன் கைது செய்தார் என்று கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருந்திருந்தோம். இன்றைக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையையும் வாய்விட்டு குரல் எடுத்து நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதே, அதைத்தான் சொல்லுகிறேன் மாற்றம் என்று. நீங்கள் சொல்லுவது போல இங்கே பாலும் தேனும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து கிடையாது. நல்லாட்சி அரசு என்று சொல்லப்படுவதிலே நாங்கள் அந்த மாதம் மும்மாறி பொழிகின்ற அவ்வாறான ஒரு மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து அல்ல. பாலாறும் தேனாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது இலங்கையில் என்று நான் கூற வரவில்லை. இந்த மண்ணிலே இன்றைக்கும் பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கும் எங்களுக்கு அரசியல் ரீதியான துரோகத்தனங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சொந்த இனத்தினுடைய கட்சியாலேயே நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் விரும்பியோ விரும்பாலே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் நான் சொல்ல வருகின்ற விடயம், அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழ்நிலை, அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வெளியிலே போட்டு மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு வருவானா என்கின்ற ஏக்கம், எனக்கு பின்னாலே வருபவன் யார் என்று பயந்து நான் முன்னாலே சென்று கொண்டிருந்த நிலைமை, அவற்றை ஒப்பீடு செய்கின்ற பொழுது இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கிறது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நான் விரும்பிய உடனே கொழும்புக்கு செல்ல முடியும், கொழும்பில் இருக்கிறவன் விரும்பின உடனே யாழ்ப்பாணம் பெற முடியும். அந்த நிலைமை உருவாகி இருக்கிறது. நீங்கள் சில நேரம் கேட்கலாம், இந்த நிலைமைக்குத்தானா நீங்கள் 20 வருடங்கள் போராடினீர்கள், பிரயாணம் செய்வதற்கும் அல்லது இந்த சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கும் தானா உங்களுடைய போராட்டம் என்று நீங்கள் சில நேரம் அடுத்த கேள்வியை கேட்கலாம். ஏனென்றால் நீங்கள் தெளிவாக குழம்பி இருக்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய அடிப்படை ரீதியான அரசியல் ரீதியான உரிமைகள் தொடர்பாக ஒரு நியாயபூர்வமான ஒரு நிலை வர வேண்டும். அதன் மலருகின்ற புத்தாண்டோடு கைகூட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் தான் முன்வைத்திருக்கிறேனே தவிர, நல்லாட்சி அரசினாலே நாங்கள் மாட மாளிகையில் வாழுகின்ற சந்தோஷத்தோடு வாழ்கிறோம் என்று நீங்கள் கருத்து கொள்ள வேண்டாம். இதற்கு மேலதிகமான சில குழப்பங்கள் இருக்குமானால் என்னுடைய சட்டத்தரணி தெளிவுபடுத்துவார் என்று கூறி விரைவுகிறேன். நன்றி. சட்டத்தரணியிடம் பேசலாம், பேசுங்க. அன்புக்குரிய அண்ணன் ஐங்கரனுக்கும் தொகுப்பாளர் சர்வேஸ்வரா அவர்களுக்கும் நன்றி. இல்லை, மற்றவர்களுக்கு இல்லையா? இல்லை, இந்த கருத்தை மிக உச்சமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டதுக்காக, ஆரோக்கியமான கருத்து பரிமாறலுக்காக மட்டும்தான் மோதுகிறோமே தவிர ஆளாளுக்கு இடையில இங்கே மோதல் இல்லை. அது பார்ப்பவர்களுக்கும் தெரியும். நாங்கள் எல்லோரும் நண்பர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், முதல்ல அன்பு தம்பி ரொக்ஷனுக்கு ஒரு கருத்து, அவர் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார், ஒரு நியமனம் கிடைச்சா அவற்றை பிரச்சனை சரி.
புத்தாண்டிலே எங்களுக்கெல்லாம் புதுமை கிடைக்குதோ இல்லையோ அவருக்கு ஒரு நியமனம் கிடைக்கணும் என்று இன்றைக்கு நான் பிரார்த்திக்கிறேன். அடுத்தது நம்பிக்கை என்பதுதான் இங்கு விடயப்பொருள். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மாநாட்டுக்காக அமெரிக்கா சிக்காகோ நகருக்கு செல்கிறார். அவர் அந்த நாட்டில் சென்று இறங்கி விமானத்தை விட்டு வெளியேறும் பொழுது அங்கே வாசலில் நிற்கிறவன் கேட்குறான், இந்த நாட்டுக்குள்ள நீ வந்து கொஞ்ச நாள் தங்க வேணுமெண்டா இவ்வளவு தொகை பணம் வச்சிருக்க வேணும், வச்சிருக்கிறியா? இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல நண்பர் இந்த நாட்டில் உனக்கு இருக்க வேணும். ஆங்கிலத்தில் இப்பொழுது அதை ஸ்பான்சர் என்போம். இருக்கிறாரா? இல்லை. அந்த நண்பர் கூடி இல்லாமல் நீ என்னென்று இந்த நாட்டுக்கு நுழைந்தாய் என்று கேட்க சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், அந்த நண்பர் நீதான் என்று. அதுதான் அவருடைய நம்பிக்கை. நாங்கள் எதனை நம்புகின்றோமோ இன்ட்யூஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். உள்ளுணர்வால் நாங்கள் நம்புவது நடக்க வேண்டுமென்றால் எங்களுடைய எண்ணங்கள், திங்கிங்ஸ், பாசிட்டிவ் திங்கிங்ஸ், நடைமுறை சாத்தியமானவற்றை நடக்கும் என நினைத்து நாங்கள் முன்னே நடக்க வேண்டும். அதைத்தான் விவேகானந்தர், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகிறாய். அதுக்காகத்தான் நான் விவேகானந்தருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான ஒரு நிகழ்வை உதாரணமாக கூறியிருந்தேன். இரண்டாவது, தம்பி ரொக்ஷன் சின்ன பிள்ளை. அவற்ற காலத்தில் எப்படி வயதில் அவற்ற காலத்தில் T20 மேட்ச் தான் ஆக பிரபல்யம் அடைந்திருக்கு. அவர் T20 மாதிரி சிக்ஸர் அடித்து உடனடியாக ரன் சேர்க்கணும்னு நினைக்கிறார். நாங்கள் வளர்ந்த காலத்தில் டெஸ்ட் மேட்ச் அதோடு ஒப்பிட்டு பார்க்கல, இடைக்கடி ஒரு பவுண்டரி, இடைக்கடி ஒரு சிக்ஸ் போகும். ஆனால் அதுலேயும் ரன் வந்தது, அதுவும் மேட்ச் தான். அதெல்லாம் நீண்ட நேரம் நின்று விளையாடுவோம். ஓம், இதுதான் ஒப்பீடு. அவர் எதிர்பார்ப்பது கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அவருடைய கருத்து சரி, அவருடைய எதிர்பார்ப்புக்கு அது பூரணமாகவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று நடைபெறுகிறது. இரண்டாவது, கலாச்சார சீரழிவை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். உண்மை, அதில் மாற்று கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. ஆனால் ஒரு யதார்த்தபூர்வமான உண்மையை எதிர்பார்க்க வேண்டும். 2 பந்துகள் சிக்ஸர் அடித்தார் என்பதற்காக அடுத்த பந்து போல்டாகி வீட்ட போக வேண்டியும் வரும், பவிலியன் திரும்ப வேண்டியும் வரும். நல்ல சம்பவங்கள் இடம்பெறுகிற சமுதாயத்தில் இவ்வாறான கீழ்த்தரமானதும் நடைபெறும் என்பது இயற்கையின் நியதி. இல்லை, அந்த இடத்தில் நான் ஒரு திருத்தத்தை உங்களுடைய அனுமதியோடு செய்யலாம். உங்களுடைய கருத்தப்படி இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு சிந்தனை இருக்கிறது. இந்த கஞ்சா இப்பொழுது அடிக்கடி பிடிபடுகிறது அல்லவா? இப்பொழுது பிடிபடுகிறதால் தெரிகிறது. முன்னைய ஆட்சியாக இருந்தால் இது பிடிபடாமலே போயிருக்கும். உண்மை பிடிபடுவதனால் தான் இப்பொழுது தெரிகிறது. அளவு கடந்து கஞ்சா பிடிபடுவதனால் வந்திருக்கிறது. சில இடங்களிலே உள்ளே வந்த கஞ்சாவின் அளவை பார்த்தால் முன்னர் இதை விட அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு, நமக்கு தெரியாமல் போயிருக்கலாம். கஞ்சா வியாபாரிகள் எல்லாம் தானே இன்னும் வருகிறது போல் நமக்கு தெரியாது. இப்பொழுது பிடிபடுகின்ற பொழுதுதான் 90 கிலோ, ஒரு 100 கிலோ நான் கூட்டி வைத்திருப்பேன். ஒரு கோடிக்கணக்கான கெரோயின் பிடிபடுகின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். இப்பொழுது இந்த அரசாங்கம் பிடிபடுவதனால் செய்தியாக வருகின்ற பொழுது என்றால் அதனுடைய கருத்து உண்மை. அப்படி என்றால் முன்னவர்கள் பிடிக்கவில்லை. அப்படி என்றால் அதனுடைய கருத்து இப்பொழுது நீதி நிலைநாட்டப்படுகிறது. நிச்சயமாக. அதற்கு அப்பால் இன்னும் 2 கருத்துக்களுடன் என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில், காரணம் என்னவென்றால் அண்ணன் ஐங்கரன் தர்க்க ரீதியாகவும் ஆதாரபூர்வமாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இப்பொழுது ஒரு ரிலாக்ஸ் லைஃப், எப்படியான ஒரு சமாதானமான சுபிட்சமான எதிர்காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டினார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே 2000 ஆண்டுக்கு முன்பு நாங்கள் மாணவர்களாக இருந்த காலத்தில் தமிழ் தின போட்டியில் மாவட்ட ரீதியில் 1ஆம் இடம் பெற்றோம். தேசிய மட்டத்துக்கு போக முடியவில்லை. எங்களுக்குரிய ஆதங்கம். இப்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்கள், ஏன் இன்னும் பல கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் போய் தேசிய மட்டத்தில் யாழ்ப்பாணத்து மாணவர்கள் 1ஆம் இடம் பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். சர்வதேச மட்டங்களுக்கு கூட போய் வருகிறார்கள். ஆனால் எங்களுடைய காலத்தில் கொழும்புக்கு போய் அல்லது திருவோணமலைக்கு போய் தேசிய மட்டத்தில் பங்கு பெற்ற முடியாத சூழல். அதைத்தான் அண்ணன் ஐங்கரன் ஆதாரபூர்வமாக முன்வைத்தார். இது ஒரு மாற்றம் இல்லையா? இன்னும் ஒரு செய்தி குறிப்பிட்டே ஆக வேண்டும். 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்த பொழுது அந்த கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கிறது, தேசிய கீதம் சிங்களத்திலும் தமிழிலும் பாடப்பட வேண்டும் என்று. அன்றைக்கு பாடப்பட்டதற்கு பின்பு 67 ஆண்டுகள் தமிழ் மொழியில் அந்த பாடல் உச்சரிக்கப்படவே இல்லை. ஆனால் தமிழனை துரோகியாகவும் எதிரியாகவும் தமிழ் மொழியை துரோகமாகவும் நினைத்தவர்கள் இன்றைக்கு கூச்சலிடத்தக்கதாக இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கூட்டு அரசாங்கம் தமிழ் மொழியில் 6 அல்லது 7 தசாப்த காலத்துக்கு பின்பு தமிழ் மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்களாக எங்களை துரோகியாக பார்ப்பவர்களுடைய கூச்சலுக்கு மத்தியில் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் இது ஒரு நல்ல நம்பிக்கை அரசியலிலும் கிடைக்கும் என்பதற்கு சான்று என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நான் நினைக்கின்றேன் புரந்தரனுடைய பேச்சுக்கு பின்னர் அல்லது ஐங்கரனுடைய பேச்சுக்கு பின்னர் நேயர்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பார்கள்.
இந்த புத்தாண்டுக்கு பின்னர் சொல்லாடுகளம் தன்னுடைய பாதையை திசை திருப்பி விட்டதோ அல்லது புதிய பாதையை வகுத்துக் கொள்கிறதோ அல்லது ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக மாறிவிட்டதோ என்கின்ற கருத்துருவங்களுக்கு வந்திருக்கலாம். இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே புது நம்பிக்கை தருகின்ற அந்த மூலதனமே நம்முடைய அரசியல் சூழ்நிலை தான். இந்த அரசியல் சூழ்நிலையை வைத்துக்கொண்டு தான் எல்லாமே கட்டமைக்கப்படுகிறது. நம்முடைய அடுத்த கட்டத்தை நாங்கள் நம்முடைய அரசியலுடைய ஸ்திரத்தன்மை வைத்துக்கொண்டு தான் நம்பிக்கையை கட்டி எழுப்புகின்றோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் போகின்ற பொழுது, நம்பிக்கைகள் பற்றி பேசுகின்ற பொழுது அரசியல் தவிர்த்து பேச முடியாது. வடிவழகன், இப்பொழுது பேசலாம், பேசுங்க. நண்பர் ஐங்கரன் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே தனது இந்த நம்பிக்கை தான் எதிர்கால வாழ்க்கையை கொண்டு நடத்தும் என்பதாக தனது கருத்துக்களை முன்வைத்தார். ஆனால் அவர் தனது ஆரம்பத்திலேயே தனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை ஆணித்தரமாக காட்டியிருக்கிறார். எவ்வாறென்றால், இந்த இப்போது பிறக்கின்ற புத்தாண்டு துர்முகி வருடம், அந்த துர்முகி வருடம் இது ஒரு வித்தியாசமான ஒரு துரதிர்ஷ்டமான பெயரை கொண்டிருக்கின்றது என்பதாக அவர் அந்த வருடத்தின் பெயரை வைத்தே தனது எதிர்காலத்து நம்பிக்கை ஈனமாகவே கருதியதாக நான் கருதுகிறேன். உண்மையில் அதனுடைய அர்த்தம் துர்முகி என்பது குதிரை முகம் அல்லது வெண்முகம் என்பது வெம்மை முகம் என்பதாகத்தான் அந்த வடமொழியில் அந்த துர்முகி என்பதனுடைய தமிழ் அர்த்தம் இருப்பதாக நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். எனவே ஆரம்பத்திலேயே அவர்கள் அந்த எமது புத்தாண்டில் கூட அவர்கள் அந்த நம்பிக்கை ஈனத்தை தான் விதைத்திருக்கிறார்கள். அதாவது நம்பிக்கையோடு நாங்கள் எதிர்காலத்தை கடப்போமோ என்கின்ற ஒரு நம்பிக்கை இனத்தை அவர்கள் விதைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு கருத்து முன்வைக்கப்பட்டது, இப்போது இருக்கின்ற ஆட்சியின் ஊடாக நாங்கள் நிறைய சௌபாக்கியங்களை அனுபவிப்பதாக. உண்மையில் அதாவது சமாதானம் என்பது யுத்தம் நிற்பதல்ல. சமாதானம் என்பது யுத்தம் நிற்பது அமைதிதான் ஒழிய அது சமாதானம் அல்ல. யுத்தம் நின்றிருக்கிறது, எங்களுக்கு அமைதி பிறந்திருக்கிறது. ஆனால் சமாதானம் என்பது மனங்கள் ஊடாக வர வேண்டியதுதான் எமக்கான சமாதானம். அதன் மூலமாக எமக்கான உரிமைகள். உண்மையில் இப்போது நாங்கள் நிலத்திலும் ஏற்கனவே சொன்னது போல நிலத்திலும் புலத்திலும் நடக்கின்ற சில நிறைய விடயங்கள் உண்மையில் எங்களுடைய நம்பிக்கைகள் தகர்த்து எறிபவைகளாகவே காணப்படுகின்றன. ஏனென்றால் ஐரோப்பாவில் இதுவரை நடக்காத சில வன்முறைகள் கடந்த வருடம் நடந்திருக்கின்றன. இந்த வருட ஆரம்பத்திலும் கடந்த வருடத்திலும் நடந்திருக்கின்றன. பெல்ஜியத்தில் பெரிய மனித அவலம் ஒன்று நடந்திருக்கிறது. பிரான்சில் ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. நிறைய அவலங்கள் நடக்கின்றன. நாங்கள் உண்மையாக இன்னொன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு 10 வருடத்துக்கு முன்னர் ஒரு பொங்கலுக்காக ஒரு கவிதை எழுதியிருந்தேன். ஞாயிறே நட்சங்கதிரே நாமுனை தொழுதழுகின்றோம் என்று துவங்குகிறது. அதில் இன்னொரு வருகிறது, நோயினும் மனத்து முன்னை வணங்கினோம், வாயினும் மனத்து முன்னை வணங்குகின்றோம், ஆயினும் எமக்கிங்கு போ நிரந்தர ஒளி தரப்போராய் என்று நான் எழுதியிருந்தேன். கடந்த 10 வருடங்களுக்கு முன்னர் பொங்கலுக்காக எழுதியிருந்தேன். ஒரு நிரந்தர ஒளியை தருமாறு நான் எழுதியிருந்தேன். அதை 10 வருடங்களுக்கு முன்னர் எழுதிய அந்த கவிதையை இந்த வருடம் அனுப்பிய போது அது பத்திரிகையில் பிரசுரமானது. அப்படியானால் நான் அப்போது எழுதின மனநிலை இப்போதும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், உண்மையில் எமக்கு கடந்த 10 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பொங்கலுக்கும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் நாங்கள் சொல்லுவோம், நரகாசுரன் அழிகிறான், எங்கள் தீமைகள் அழிகின்றன, புத்தாண்டு பிறக்கின்றது, ஒளி பிறக்கின்றது, பொங்கல் வருகின்றது, சூரியன் புதிய கதிர்களை தருகிறான். எங்கே தருகிறான்? வடிவழகன், எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கிறது. மனித மனம் என்பது எப்பொழுதுமே திருப்திப்படுவதில்லை. 10 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் காரநகரிலிருந்து இந்த யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தால் இருந்த நிலைமையையும், இன்றைக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை செய்துவிட்டு மீள காரநகருக்கு திரும்புகிற நிலைமையும் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். கவிதை என்பதற்கப்பால் மனித மனம் திருப்தி பெறாது. நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறது, ஐங்கரனுக்கு ஞாபகம் இருக்கிறது, காரநகரிலே பட்டிமன்றங்கள் செய்வதாக இருந்தால் ஒரு காலத்திலே 11 மணிக்கு இரவு பட்டிமன்றம் என்றாலே 5 மணிக்கு முதல் காரநகருக்கு போய்விட வேண்டும். 6 மணிக்கு பிறகு காரநகருக்கு விட மாட்டார்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அடுத்த நாள் காலை 6 மணிக்கு தான் மீள திரும்பலாம். அவ்வளவு தூரம் ஒரு நெருக்கமான உயர் பாதுகாப்பு வலயமாக காரநகர் இருந்தது. இப்பொழுது நினைத்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போக முடியுது. இதுதான் அந்த மாற்றம். உண்மையில் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓரளவுக்கு, அதாவது திருப்திகரமான என்று இல்லாவிட்டாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. ஐங்கரன் அவர்கள் தெரிவித்தார், ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிவிட முடியாது என்று. ஆனால் அதே மாதிரி இப்போது என்ன நடக்கிறேன், இப்போ மாறி வரும் காலச்சூழலில் ஓவர் நைட்டில் ஒசாமா ஆகிவிடுகிறார்கள். ஒபாமா ஆக முடியவில்லை, ஒசாமா ஆகிவிடுகிறார்கள். அதுதான் உண்மையில் பெல்ஜியத்திலும் பிரான்சிலும் நடந்த வன்முறைகளுக்கு காரணமாக இருக்கின்றது.
நன்றி வடிவலகன். வடிவலகன் அழகாக ஒரு கருத்தை சொல்கிறார். எல்லோருமே சொல்லுகின்ற சொற்புறம் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகுது, இன்றைக்கெல்லாம் ஓவர் நைட்டில் ஒசாமா ஆகி விடுகிறார்கள். இது பல்வேறு விதமான கருத்துக்களுக்கு ஆழமாக பொருந்தக்கூடிய ஒரு விடயம். அருமையர்களே, இன்றைக்கு இந்த சொல்லாடுகளத்தினுடைய புத்தாண்டு சிறப்பு நிகழ்வாக அமையக்கூடிய இந்த சொல்லாடுகளம் புதிய அரங்கத்தில் புதிய சிந்தனையை விதைத்திருக்கிறது. இங்கே புதிய நம்பிக்கையை தரக்கூடியதாக இந்த புத்தாண்டு மலருமா என்கின்ற கேள்விக்கான விடைதடலை போகின்ற பொழுது பல்வேறு விதமான காரசாரமான கருத்துக்கள் இங்கே பதியப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் இந்த ஆண்டும் பழைய ஆண்டுகளைப் போல முன்னே கடந்து வந்த பாதைகளைப் போலத்தான் நகர இருக்கிறது, எதுவும் புதிதாக நிகழ்ந்துவிடப் போவதில்லை என்கின்ற அடிப்படையிலே சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சில பேர் சமூக நம்பிக்கை ஊட்டுவதாக ஏன் நாங்கள் அவநம்பிக்கை கொள்ள வேண்டும், நம்பிக்கையான சூழ்நிலைகள் கீற்றுக்கள் நமக்கு தென்படுகின்ற என்ற விதமாக கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அருமணியர்களே, நாளையும் இந்த விடயம் தொடர்பாக பேசலாம், நமக்காக காத்திருங்கள். அருமணியர்களே, சொல்லாடுகளும் உங்களுடைய அபிமானத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் செலுத்துகின்ற அக்கறையும் கரிசனையும் தான் இந்த நிகழ்ச்சியை மேலும் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் புதியதொரு அரங்கத்தில் உங்களை சந்தித்திருக்கிறோம். உங்களுடைய ஊக்கம் தான் இத்தகைய புதிய புதிய வளர்ச்சி பாதையை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆக்கபூர்வமான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எதிர்பார்க்கிறோம். எழுதி அனுப்பலாம், அல்லது போனால் மின்னஞ்சல் செய்யலாம். solladukalam@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யலாம். அல்லது போனால் திரையிலே காட்டப்படுகின்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு பேசுங்கள். வாய்ப்புகளை தருவதற்கும் தயாராக இருக்கணும். எனவே நாளை மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மீண்டும் இவ்வளவு நேரமும் ஒளிப்பொதுப்பிலே இணைந்திருந்த ஒளிப்பதிவாளர் ஜெகன் குழுவினரோடு படத்தொகுப்பில் இணைந்திருந்த நண்பர் பானுகரனோடு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் நண்பன் சர்வேஷ். நன்றி, வணக்கம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். உலகத்திசையாவும் பறந்து வாழும் இனி உறவுகளே, அன்பு வணக்கம். டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அருமைநேயர்களே, நேற்றைய நாள் ஆரம்பித்த விவாதம் இன்று நகர இருக்கிறது. புத்தாண்டு தினம் புதிய மகிழ்ச்சியோடு புதிய அரங்கத்திலே சொல்லாடுகளும் பரிணமித்துக் கொள்ளக்கூடிய இந்த நேரத்திலே புத்தாண்டு என்பது புது நம்பிக்கை தருமா என்று நேற்றைய நாள் பேச தொடங்கியிருந்தோம். நேற்று நாள் பேசுகின்ற பொழுது பெரும்பாகம் அரசியல் நிலைப்பட்டதாகவே இப்போ முடிந்திருக்கிறது. அரசியல் நிலை சார்ந்து நம்முடைய நம்பிக்கைகள் தொடர்பாக பேசியிருக்கிறோம். நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய அரசியல் சூழ்நிலை இருக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பாக பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் இங்கே எழுந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு சமூக சூழ்நிலை தொடர்பாக பேச முடியும். நம்முடைய குடும்பங்களுக்குள்ளும் நம்முடைய வாழ்வியல் சமூகத்துக்குள்ளும் நம்பிக்கை தரக்கூடிய ஒளிக்கீட்டுகள் அல்லது தனிப்பட்ட ரீதியில் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய விதத்திலே நம்முடைய நம்பிக்கைகளை தரக்கூடியதாக இந்த புத்தாண்டு அமைகின்றதா என்பது தொடர்பாக பேச முடியும். இன்றைக்கு பேச்சாளர்கள் ஒரு சிறிய மாற்றம். இந்த அரங்கத்திலே கிராம சேவையாளர் வடிவலகன் அவர்கள் விடைபெற்றிருக்க இப்பொழுது இணைந்திருக்கின்றார் அதிபர் பரமேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர் கதிதசனுடைய தந்தையார், உடுவில் முருகமூர்த்தி வித்தியாலயத்தினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அதிபர் பரமேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை நாங்கள் அறிமுகம் செய்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிற ஏற்கனவே சொல்லாடுகள் நிகழ்ச்சி ஒரு தடவை கலந்து பேசியிருக்கக்கூடியவர், ஆளுமையான ஒரு அதிபர், பல சமூக முயற்சிகளோடு மாணவர்களை முன்னெடுத்துகின்ற ஒரு அதிபர் பரமேஸ்வரன் அவர்கள் இருக்கிறார். தந்தையும் மகளுமாக இந்த அரங்கம் சிறப்பு பெறுகிறது. தொடர்ந்து பேசலாம். நான் நினைக்கிறேன் இந்த பேச்சை கூட அதிபர் பரமேஸ்வரன் வந்து ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கு. நேற்றைய நாள் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியினுடைய விவாதங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனுடைய அடித்தளத்திலிருந்து கொண்டு உங்களுடைய பார்வையில் இந்த புத்தாண்டு எப்படி இருக்கிறது? ஒரு புது நம்பிக்கை தருகின்ற ஆண்டாக, ஒரு மூத்த சமூக பிரதியாக, ஒரு கல்வியலாளராக நீங்கள் எப்படி நம்பிக்கை கொள்கிறீர்கள்? கல்வி புலத்தில் மாற்றங்களை தருமா? நான் கடந்த ஆண்டு 21ஆம் இடத்தில் நிற்கின்றோம் கல்வி பாரம்பரியத்திலே. இந்த புத்தாண்டு புது நம்பிக்கையை தருமா? பேசலாம் அதிபர் அவர்களே. நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, நேற்றைய தினம் இங்கே அரசியல் சார்ந்து உண்மையிலே நம்பிக்கை தருகின்ற ஒரு அரசியல் ஒரே நாளிலே நல்ல நிலைக்கு வராவிட்டாலும் தொடர்ச்சியாக அது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அரசியல் என்பது எனது கருத்து. அந்த வகையிலேயும் கல்வி ரீதியாகவும் பார்த்தால் மாணவர்களை உறவு பாலம் என்கின்ற செயல்பாட்டினூடாக தென்னிலங்கை மாணவர்களையும் வடக்கு மாணவர்களையும் இணைக்கின்ற வகையில் வருடப்பிறப்பு கொண்டாட்டங்களை நடைபெறுவதற்கான சுற்று நிறுவனங்கள் அனுப்பப்பட்டு நடைபெற்று வருகின்றது. ஆகவே புத்தாண்டு உடனேயே உறவு வலுக்கின்றதான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இவற்றை விட சமூக ரீதியாக பார்க்கின்ற போதும் பெருந்தொகை செலவிலே ஆசிரிய மகாநாடு இந்த வருடத்திலே நடைபெற இருக்கின்றது. இந்த ஆசிரிய மகாநாடு ஒவ்வொரு வலயங்கள் தோறும் நடைபெற இருக்கின்றன. அவற்றினூடாக ஆசிரியர்களோட வான்மை விருத்தியும் ஆசிரியர்களுடைய நேர் மனப்பாங்கையும் ஆசிரியர்களுடைய ஆக்கத்திறன்களையும்
வான்மை விருத்தியையும் ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகள் இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்றது. இவற்றுக்கு மேலாக இங்கே கேட்கப்பட்ட கேள்வியும் எங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேள்வியும் இதுதான்: கல்வி ரீதியாக எங்களுடைய மாவட்டம் மாகாணம் உயர்நிலை அடையுமா? அதற்கான பல திட்டங்கள் இந்த ஆண்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. எல்லா மாணவர்களும் சித்தி எய்தக்கூடிய நிலையில் மேலதிக திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிகூடின பெறுபவர்களை பெறுவதற்காக தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் பெறுவதற்கான சில செயற்பாடுகள் இடம்பெற்று இருக்கின்றன. எமது வலயத்திலும் கூட இதற்கான சில முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த புத்தாண்டு இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கை. அந்த வகையில் வைத்து பார்க்கிற போது இந்த ஆண்டு பல செயல் திட்டங்களை எங்களுடைய நிலைப்பாட்டிலே இருந்து கல்வி நிலைப்பாட்டிலும் சரி ஏனைய விடயங்களிலும் முன்னேறுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த புத்தாண்டிலே வளர்ச்சி மேலோங்கும் என்கின்றது எனது நம்பிக்கை. நன்றி அதிபர் அவர்களே. அதிபர் அவர்களுடைய கருத்து ஒரு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது. நம்முடைய கல்வி உலகிலே நம்முடைய மாணவர்களுடைய அடைவு மட்டத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்து வருகின்ற அந்த பரீட்சை பெறுபவர்களிலே நம்முடைய மாவட்டம் இன்னும் முன்னோக்கி நகரும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை தருகின்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறார். கடந்த காப்போது சாதாரண பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையிலே யாழ் மாவட்டம் 21ஆம் இடத்தில் இருப்பதாகவும் வடக்கு மாகாணம் 9வது இடத்தில் இருப்பதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மையிலே பத்திரிகையிலே கலாநிதி தனபாலன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள். அந்த கட்டுரையில் அவர் சொன்னார், இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் வைத்துக்கொண்டு ஆய்வுகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது எவ்வளவு தூரம் அது சரியானது, பரீட்சை திணைக்களத்தினுடைய புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு மட்டும் ஆய்வுகளை செய்துவிட்டு இந்த முடிவுக்கு வரலாமா என்கின்ற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே அது கூட ஒரு சந்தேகத்திற்கிடமான விடயம். நாங்கள் வெறுமனே 21ஆம் இடத்தில் நிற்கிறோம் என்பது எவ்வளவு தூரம் உண்மை என்பது கூட இன்றைக்கு ஒரு சிந்தனைக்குரியதாக மாறி இருக்கிறது. ஆனால் இங்கே நம்பிக்கை தருகின்ற செய்திகளை அதிபர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது கதிர்தர்ஷினியோடு பேச முடியும். கதிர்தர்ஷினி, நீங்கள் புத்தாண்டு உங்களுக்கு நம்பிக்கை இனம் தருவதாக இருப்பதாக தான் முன்னர் பதிவு செய்தீர்கள். கடந்த 10 ஆண்டுகளை விட இது ஒரு சாதாரணமான ஆண்டாகவே கடந்துவிடும் என்பதற்காக. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த புத்தாண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரப்போகுது. பல்கலைக்கழகத்துக்குள்ளே போக போகிறீர்கள். பல்கலைக்கழகத்தினூடாக போய் எதிர்கால சட்டத்திறனியாக வருவதற்கான ஆரம்பத்தை இடுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கிறது. அதற்கான வாழ்த்துக்கள் நம்முடைய. எனவே ஏன் நம்பிக்கை இனமாக பார்க்கிறீர்கள்? நம்முடைய இளைய தலைமுறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் இதுதான். நம்மிடம் இருக்கக்கூடிய நேர் சிந்தனைகளை, நேர்மறையான நம்முடைய பலங்களை விட்டு பலவீனமாக பார்க்கிறோம். உங்களுடைய ஒரு பலமாக அதை ஏன் பார்க்கக்கூடாது இந்த புத்தாண்டை? பேசுங்கள். நம்பிக்கை ஈனம் என்றில் எதை பற்றிய நம்பிக்கையை முழுமையாக வைப்பது என்பதில் சந்தேகம்தான் எனக்கு முழுமையாக இருந்தது. நான் முதலில் சொன்னது, எங்களுடைய காலநிலை, எங்களுடைய சூழ்நிலை, எங்களை சார்ந்திருக்கிற சமூகம் இதற்கு ஏற்புடையதாக இருக்கிறதா, நாங்கள் ஒரு விடயத்தை பற்றி நம்புவதற்கு ஏற்புடைய சூழ்நிலை இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய சந்தேகம். நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட விடயங்களிலே முழுமையான நம்பிக்கையோடு செயற்படுவேன் ஒவ்வொரு செயற்பாடுகளிலும். ஆனால் எங்களுடைய சமூகத்தினுடைய நிலைமை எங்களை மாறாக ஒரு சாதாரணமாக பெண் பிள்ளைகள் மீதான ஒரு அச்சுறுத்தல், பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, பெண் பிள்ளைகள் கவனமாக போக வேண்டும், இதுவரை இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் அடுத்த வருடத்திலே எங்களை அனுப்புவார்கள். அதாவது வெளியிடத்துக்கு போகின்ற பொழுதெல்லாம் சொல்லி விடுவார்கள், கவனமாக போக வேணும், யாரும் கேட்டால் ஒரு கதைக்க கூட முடிக்கணும், வந்துட வேணும். இப்படியான ஒரு சில அச்சுறுத்தல்கள் பெண்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பெண்களை பயப்படுத்தி வைக்கின்ற ஒரு நிலைமை சமூகத்திலே கடந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த ஆண்டு அது அமுல்படுத்தப்படும், எங்களுடைய வீடுகளில் அமுல்படுத்தப்படும். அடுத்ததாக அதிகரித்து வரும் விபத்துக்கள், அதிகரித்து வருகின்ற விபத்துக்களினாலே வீடுகளில் இருந்து வெளியில் செல்லுகின்ற பொழுது ஒரு புதுசாக லைசன்ஸ் எடுத்த நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடாது, ஸ்லோன்னு பல தடவை சொல்லி ஒரு எங்கள் மீது நம்பிக்கை இனம் இருக்கிற சமூகத்திலே இருந்து கொண்டு நாங்கள் எப்படி நம்பிக்கையோடு இந்த வருடத்தை எதிர்கொள்வது என்கின்ற அப்பாவை வைத்துக்கொண்டு பேசுகின்ற பொழுது சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்களோ தெரியவில்லை. இந்த சந்தேகம் நமக்கு வந்திருக்கிறது. பேசுங்கள். அப்படி என்று பார்க்கின்ற பொழுது அதிகரித்திருக்கின்ற இந்த விபத்துக்கள் எங்களை சமூகத்திலே நடமாடுவதற்கு கூட பயப்படுகின்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. பெண் என்கின்ற ரீதியிலே பெண்களுக்கான அச்சுறுத்தல்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற சமூகத்திலே எப்படி ஒரு பெண்ணாக நான் துணிந்து இந்த சமூகத்திலே போய்விட முடியும், அல்லது பெண்களை ஒரு பலவீனமானவர்களாக பார்க்கிற சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற, அல்லது ஒரு பெண்ணை பழிவாங்குவதற்கு ஏற்ற முறை இந்த பாலியல் தான் என்று நினைக்கின்ற சமூகத்திலே இருக்கிறோம் என்பதும் ஒரு விதத்திலே அச்சுறுத்தல். இப்படியாக பல அச்சுறுத்தல்கள் சூழ்ந்த சமூகத்திலே இருப்பதனால்தான் இந்த புது வருடம் வந்தால் என்ன வந்தால் என்ன, எங்களுக்கு புதிதாக என்ன நம்பிக்கைகள் இருக்க போகிறது என்கின்ற கேள்வி எங்களிடம் இருக்கிறது. கதிர்தர்ஷனுடைய ஆதங்கம் இப்படித்தான் இருக்கிறது. கடந்த வருடத்தை பார்க்கிற பொழுது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்திருக்கிறது. அந்த வன்முறைகளுடைய வெளிப்பாடு இந்த வருடமும் தொடர்ந்து விடுமோ என்கின்ற அச்ச உணர்வு தமக்குள்ளே இருப்பதாக கதிர்தர்ஷினி பதிவு செய்திருக்கிறார்.
நான் நினைக்கிறேன் இந்த அச்சம் உங்களை போன்ற இளம் சந்ததியிடம் எல்லோரிடம் இருக்கிறது, பெண்கள் மத்தியில் இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான செயற்பாடுகளை முற்றுக்கு கொண்டு வர முடியாமல் இருக்கிறோம் என்கின்ற செய்தி இருக்கிறது. நாங்கள் இந்த கேள்வியை சட்டத்தினரிடம் கேட்க முடியும். அவர் தான் சொன்னார், இங்கே சட்டம் அமுலிலே இருக்கிறது, பல்வேறு விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, சட்டம் அதற்கான வடிகால்களை செய்திருக்கிறது. இப்பொழுது கதிர்தாசனுடைய தயக்கத்துக்கு பதில் கொடுக்க வேண்டியது சட்டத்துறையுடைய கடப்பாடு இல்லையா? அந்த அடிப்படையில் எங்களுடைய சட்டத்திறனியாக உங்களுடைய பதில் எப்படி இருக்கிறது? நீங்கள் சொன்னது சட்டத்தின் ஒரு கோட்பாடு. -18 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளுக்கும் ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்பிக்கை சொத்துக்கும் கோர்ட் இஸ் த அப்பர் கார்டியன், நீதிமன்றம் தான் உயர் பாதுகாவலன் என்பது சட்டத்தினுடைய கோட்பாடுகளில் ஒன்று. ஆனால் ஒவ்வொரு விடயங்களும் அவர்கள் எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறார்கள், பெர்செப்ஷன் என்று சொல்வார்கள், பார்வை கோணத்தில் தான் அந்த பார்வையும் கருத்தும் தங்கியிருக்கிறது. அவர் தன்னுடைய வீட்டுச் சூழல், தனக்கு மேலே திணிக்கப்படுகிற கட்டுப்பாடு, சமூக சூழல், சமூக பொறுப்புகளை வைத்து பார்த்திருக்கிறார். அவர் கூறியதை மறக்கவில்லை, அது உண்மை. ஆனால் அது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய அல்லது அந்த தன்மை பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டின் மீது நாங்கள் கொன்ற நம்பிக்கையை பாதிக்குமா என்று கேட்டால் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது. வாதிடுகின்ற வக்கீல்களும் தீர்ப்பளிக்கின்ற நீதிபதிகளும் கூட மனிதர்கள்தான். ஏன் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களும் மனிதர்கள்தான். ஆகவே இது மனித சமுதாயத்தின் குறைபாடே தவிர பிறந்திருக்கின்ற புத்தாண்டில் நம்பிக்கை ஈனத்தை உருவாக்குகின்ற ஒரு செயற்பாடு அல்ல என்பது என்னுடைய அடிப்படையான கருத்து. இரண்டாவது, நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், ஒரு புது வருடம் எல்லாவற்றையும் புதிதாக ஆரம்பிக்க வேண்டும். அண்ணன் ஐங்கரன் அவர்கள் குறிப்பிட்டது போல கடந்த பல தசாப்தங்களில் நாங்கள் பெற்ற கஷ்டம், துன்பம், அடிமை வாழ்விலிருந்து ஓரளவாவது விடுபட்டிருக்கிறோம் என்பது பெரிய உண்மை. அந்த நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு எண்ணுமங்களை முன்னேற்றி அபிவிருத்தி பாதையில் செல்ல வேண்டுமாக இருந்தால் மறைபொருள் நெகட்டிவ் திங்கிங் மறைபொருளான எண்ணங்கள், கருத்துக்களை விடுத்து நேர்த்தியான பாசிட்டிவ் திங்கிங் சாதகமான எண்ணங்களை கருத்தில் கொண்டு பார்ப்போமாக இருந்தால் பிறந்திருக்கின்ற புத்தாண்டு புதுமை தரும் என்பது எவ்வளவு தூரம் என்பதுக்கு அப்பால் தரும் என்பது ஒரு விடையாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி சட்டத்திறனை அவர்களே. சட்டத்தினுடைய பார்வையின் அடிப்படையிலே நாங்கள் அது சட்டத்திறனைகளுடைய நீதிபதிகளுடைய கடமையாக இருக்கிற பொழுது அதை புத்தாண்டோடு எப்படி ஒப்பிட முடியும் என்ற கேள்வி வைக்கின்றார். பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுத்தார். அருமையாக ஒரு கருத்தை சொன்னார். பருவமடையாதவர்கள், பராயமடையாதவர்களுக்கும் இந்த பெண்களுக்குமான அந்த பாதுகாப்பு கொடுக்கின்ற உச்ச பாதுகாப்பு மையமாக நீதிமன்றம் இருக்கிறது. அந்த நீதிமன்றத்தை தான் எல்லோரும் நாடி இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை ஒழுக்கீட்டுகள் இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறது. நீதிமன்றம் சார்ந்த செயற்பாடுகளே மிக நம்பிக்கையுடையவர்களாக இன்றைக்கு பரவலாக யாழ்ப்பாண மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை இன்றைக்கு வந்திருக்கிறது. இது புத்தாண்டின் மேலும் தொடரும் என்கின்ற செய்தி கூட நாங்கள் பதிவு செய்கிறோம். இப்பொழுது நாங்கள் துசிகரன் அண்ணாவிடம் பேச முடியும். துசிகரன், உங்களுடைய கருத்தின் பிறகு நீங்கள் சொல்வதற்கு எத்தனை திர்கள் நான் பிறந்தனர்கள் அழைத்து விட்டேன், பேசலாம். இன்றைய சூழலிலே இப்பொழுது புது வருடம் பிறந்திருக்கிறது. இந்த புது வருட சூழலிலே எமது கலாச்சாரம் தொடர்ந்து எம்மால் பாதுகாக்கப்படுமா அல்லது எம்மை தலைமை தாங்குபவர்கள் இதை பாதுகாப்பார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இது அரசியல் அல்ல, ஆனால் அரசியல் கலந்த விடயம்தான். ஏனென்றால் எம்மை தலைமை தாங்குபவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள். அண்மையிலே கடந்த சில தினங்களாக இங்கே புது வருட கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அந்த புது வருட கொண்டாட்டங்களை பார்க்கின்ற பொழுது எமது சூழலிலே, எமது மண்ணிலே நடந்த புது வருட கொண்டாட்டங்கள் எமது மண் வாசனை வீசக்கூடிய கொண்டாட்டங்களாக காணப்படவில்லை. பெரும்பாலும் குறிப்பிடலாம் சில விடயங்களை. அந்த சில பிரபல்யம் வாய்ந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் அல்லது பிரபல்யம் வாய்ந்த அமைப்புகள் இங்கே புது வருட நிகழ்ச்சியை கொண்டாடினார்கள். அப்படி கொண்டாடுகின்ற பொழுது அவர்களுடைய அந்த காட்சிப்படுத்தல்கள் தமிழ் சிங்கள புது வருடமாக இருந்தால் இரண்டுக்கும் சம சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் சிங்கள புது வருடம் சார்ந்த சாயலாக அதிலே காணப்பட்டது. உதாரணத்துக்கு சில விடயங்களை எடுத்துக்கொண்டால் ரபான் அடித்தல், சறுக்கு மரம், அது தமிழ் சிங்களம் இரண்டும் இருந்தாலும் ஆனால் பெரும்பாலும் அதை சறுக்கு மரம் ஏறுதல் என்பது சிங்கள மக்களுடன் அதிகம் கொண்டாடுகிறார்கள். தலையணை அடித்தல், அழகு ராணி போட்டி, இவையெல்லாம் பெண்கள் அமைப்புகள் வலுவாக கண்டித்தன. அப்போ இப்படியான பிரச்சனைகளை எல்லாம் தமிழ் கலாச்சாரத்துக்கு புறம்பான அல்லது தமிழ் கலாச்சாரத்தை இந்த புது வருடத்திலே சீரழிக்கின்ற ஒரு நிலைமையாக காணப்பட்டதாக பல அவதானிகள் தெரிவித்தார்கள். இவையெல்லாம் எதிர்காலத்திலே எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கும் என்பது எனது பார்வை. நன்றி துசிகரன். துசிகரனுடைய பார்வையிலே நமக்குள் இல்லாத புதிய விடயங்கள் புத்தாண்டை மையப்படுத்தி புகுத்தப்படுகிறது.
புத்தாண்டு என்கின்ற கோலாகலத்தையும் கொண்டாட்டத்தையும் மையப்படுத்தி புதிய விடயங்கள் நமக்குள் புகுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு அச்சத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த அச்சம் நீடிக்குமாக இருந்தால் இந்த சிந்தனைகள், அது குறிப்பாக இந்த அழகு ராணி போட்டி, அதில் சங்கடப்படும் பத்திரிகைகளில் செய்திகளை எல்லாம் பார்த்த பொழுது சங்கடப்பட்டோம். அழகு ராணி போட்டி நடைபெற்றது புத்தாண்டை மையப்படுத்தி. நம்முடைய அழகிகள் எல்லாம் போய் அணிவகுத்து நின்றார்கள். அவர்களெல்லாம் அழகிகளா என்பதெல்லாம் கேள்வி. ஆனால் போனவர்களுக்குள் சிறந்த அழகிகளை தெரிவு செய்தார்கள். அழகிகள் எல்லாம் வீட்டிலே இருக்கிறார்கள். இது உண்மை. இது நமக்குள் புகுத்தப்படுகிறது. புத்தாண்டை மையப்படுத்தி நமக்குள் சில சிந்தனைகள் புகுத்தப்படுகிறது என்கிற செய்தியை சொல்கிறார். இப்பொழுது ஐங்கரன் பேச முடியும். ஐங்கரன், இந்த கொண்டாட்டங்களை வைத்துக்கொண்டு கோலாகலங்களை வைத்துக்கொண்டு சாதுவாக சாதுரியமாக சில விடயங்கள் புகுத்தப்படுகிறது என்கின்ற துஷிகரனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? துஷிகரனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக சகோதரி கதிர்தர்சினி அவர்களுடைய பேச்சிலிருந்து ஒரு சிந்தனைக்குரிய நல்ல விடயம் ஒன்று கிடைத்திருக்கிறது. நம்பிக்கையினமற்ற சமூகத்தில் இருந்து கொண்டு நான் எவ்வாறு நம்பிக்கையாக வாழ்வது? இந்த கேள்வி ஒவ்வொருவருடைய மனதிலும் அல்லது எங்களுடைய தமிழர்களாக நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நிலைமை. ஒரு 20 வயது பல்கலைக்கழக புகும மாணவியாக இன்றைக்கு பாடசாலை கல்வியை முடித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவியினுடைய சிந்தனையிலே தன்னை சூழ இருக்கிற சமூகம் ஒரு நம்பிக்கையினமற்றதாக இருக்கின்ற பொழுது நான் எவ்வாறு நம்பிக்கையோடு மேலெழ முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது என்று சொன்னால் அது சிந்திக்க வேண்டிய விடயம். ஏனென்றால் நாங்கள் சிலவற்றை அடைந்து விட்டோம், அடையப் போகிறோம் என்கின்ற இலக்குகளோடு நிற்கின்ற பொழுது இன்றைக்கும் சமூகத்திலே ஒரு கேள்விக்குறியோடு ஒரு சமூகம் இருக்கிற ஒரு வயது பிரிவினர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலே வேதனையான விடயம். ஆனால் நான் ஆரம்பத்தில் நேற்றைய தினம் குறிப்பிடுகின்ற பொழுது சொன்ன விடயத்திலிருந்து நான் மாறுகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்பிக்கை வைக்க வேண்டும் வாழ்க்கையிலே. அதைத்தான் சகோதரிக்கும் சொல்ல விரும்புகிறேன். எங்களை சூழ இருக்கின்ற அத்தனை சமூகமும் எங்களை குறிவைத்து கொண்டிருக்கிறது என்பதில் மாற்றம் கிடையாது. எங்களை சூழ இருக்கின்ற எங்களுடைய இனம் சார்ந்ததாக இருந்தாலும் கூட எங்களுக்கு சில வேளைகளிலே சாதகத்தன்மையாக இருக்கலாம் அல்லது பாதகத்தன்மையாக இருக்கலாம். ஆனால் எங்களை சொல்லுவார் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், எங்களை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அங்கே வருகின்ற சவால்களை வெற்றி கொள்வதற்காக நாங்கள் என்ன உத்திகளை பயன்படுத்த போகிறோம் என்பதில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நன்றி ஐங்கரன் அவர்களே. ஐங்கரனுடைய கருத்து, சவால்களை சந்திக்கின்ற பொழுதே நம்பிக்கை ஈனத்தோடு சந்திக்க வேண்டும். சவால்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. சவால்கள் என்றைக்கும் இருக்கும். ஒவ்வொரு இடங்களிலும் சவால்கள் இருக்கும். இந்த இடத்தில் மட்டுமல்ல, என்றுமே சவால்கள் இருக்கும். சவால்களை சந்திக்கின்ற பொழுது நம்பிக்கை ஈனங்களோடு சந்திக்காமல் இந்த சவால்களை வெற்றி கொள்வோம் என்கின்ற நம்பிக்கைகளோடு சந்திப்போம் என்கிற செய்தியை பதிவு செய்திருக்கிறார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் தொடர்ந்து பேசுவோம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான களம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான களம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ரேன் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அருமைநேயர்களே, நேற்றைய நாள் விவாதம் என்று நகர்ந்து கொண்டிருக்கிறது. புத்தாண்டு புது நம்பிக்கை எதிரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இது பல்வேறு விடயங்களை பேசுகிறோம். அரசியல் சார்ந்து பேசியிருக்கிறோம், இப்பொழுது கல்வித்துறை சார்ந்து பேசியிருக்கிறோம், இப்பொழுது பொருளாதாரம் சார்ந்து பேசியாக வேண்டும். எனக்கெல்லாம் மிக பதட்டமாக இருக்கிறது. பஞ்சாங்கங்களுடைய பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது மிக பதட்டமாக இருக்கிறது. என்னுடைய ராசி பலனுக்கு அந்த ஆதாயம் செலவினம் போடுகின்ற பொழுது பெரு நஷ்டம் என்று போட்டிருக்கிறார்கள். இதை பார்த்த பொழுதே நமக்குள் பல அதை என்ன சொல்வது, ஒரு எதிர்மறையான சிந்தனை நமக்குள் விதைக்கப்பட்டு விட்டது. இனி இந்த சிந்தனையோடு பயணிக்கின்ற பொழுதெல்லாம் எப்பொழுதுமே அந்த ஞாபகம் தான் வந்து கொண்டிருக்கும். இதை பார்க்காமலே இருந்திருக்கலாமோ என்கின்றது கூட நான் சிந்திப்பதுண்டு. எனவே பொருளாதாரம் வாழ்க்கையினுடைய முதுகெலும்பு. அடுத்து வருகின்ற ஆண்டிலே நம்முடைய தனிப்பட்ட பொருளாதாரங்களுக்கு அப்பால் ஒரு சமூக பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஏது நிலைகள் இருக்கிறதா இல்லையா பேசி பார்க்கலாம். இப்போ நாங்கள் ரொக்சனோடு ஆரம்பிக்க முடியும். ரொக்சனுக்கு தான் அந்த பொருளாதார அடிப்படையில் பேச வேண்டும். ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இளைய சமூகத்தினுடைய பிரதிநிதி. அந்த அடிப்படையில் இந்த சமூகத்திலே புதிய வேலை வாய்ப்புக்கான தளங்கள் உருவாக்கப்படுமா? நான் நினைக்கிறேன் ரொக்சன், நீங்கள் அரசாங்க வேலையை தான் எதிர்பார்க்கிறீர்கள் நினைக்கிறேன். ஏற்கனவே பல்வேறு வேலை வாய்ப்புகளுக்கான வெற்றிடங்கள் இருந்தாலும் அவங்களுடைய சிந்தனை உருவம் அரசாங்க வேலை வாய்ப்பில் தான் மையப்பட்டிருக்கிறது. பேசுங்கள், பொருளாதார ரீதியான மாற்றங்கள் எப்படி இந்த ஆண்டிலே அமையும்? நன்றி தொகுப்பாளர். ஒரு சில விஷயத்தை பேசி முடிச்சுட்டு நீங்கள் நிச்சயமாக கேள்விக்கு வரலாம், நிச்சயமாக பதிலுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். அந்த சுதந்திரம் என்று உங்களுக்கு இருக்கிறது. பேசுங்க. என்னென்னு சொன்னால் சில தெளிவுகள் படுத்த வேண்டியிருக்கிறது. புரந்தரன் நான் சொல்லியிருந்தார், அந்த தேசிய கீதம் இசைக்கப்பட்டது வரலாற்றில் மிக முக்கியமான விஷயம். அது பதிவு செய்யப்பட வேண்டிய இதுவரை காலம் யாராலையும் செய்யவே முடியலை. அதனால் இப்போ செய்துட்டாங்கன்றது சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ அந்த தேசிய கீதம் இசைக்கப்பட்டது தமிழருக்கான ஒரு வெற்றியாகத்தான் அவருடைய கருத்து இருந்ததாக நான் நினைக்கிறேன். அப்போ இல்லை, அப்படி நான் கதைக்கிறது பொறுத்துப்பாடு இல்லாட்டி நான் கதைச்சு முடிஞ்ச பிறகு அதுக்கான பதிலே வேறு தரலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால்,
இப்போ துஷியண்ணா கதைச்சது வந்து அவர் கதைச்சதுக்கான பதிலாகத்தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் திருப்பி நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன். துஷியண்ணா சொல்லியிருந்தார், இந்த ஆண்டில் வந்து செயற்படுற புது வருட கொண்டாட்டங்கள், களியாட்ட நிகழ்வுகள் எல்லாமே வந்து அதாவது எங்களுக்குரிய அந்த மறைமுகல் மாயை என்று சொல்ல வந்துக்கிறார். அது வந்து புது வருடங்களை வந்து நாங்கள் எங்களுக்காக எல்லாம் உனக்குத்தான் தருவோம் என்று சொல்லி என்னுடைய காரியத்தை சாதிக்கிற மாதிரி தான். இது உனக்குத்தான்டா இந்த காரணி வச்சுக்கொள் நான் விடுறேன், அனதுண்டகார் தான் என்று சொல்கிற மாதிரி தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அமைஞ்சு கொண்டிருக்குது. இது வெறுமனவே மாயை. இப்போ நீங்கள் காண்ற நடக்கிற எல்லா விஷயங்களுமே வெறும் மாயாக தான் இருக்கிறது. இப்போ எங்களுக்கு வெளிப்படையாக எங்களுக்கு தெரியுது வந்து நாங்கள் நிம்மதியாக போகிறோம், நிம்மதியாக நாங்கள் எந்த நேரமும் வந்து அண்ணனும் சொல்லியிருந்தார், எந்த நேரமும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகலாம், எங்கேயும் கொழும்புக்கு போகலாம், உல்லாசமாக திரியலாம். ஆனால் அது நான் அதைத்தான் நல்ல விஷயம், நல்லா மாறிட்டேன்னு நான் சொல்ல வரே இல்லை. இருந்தாலும் அது மாறிவிட்டேன்னு சொல்லி ஒரு ஆள் மனசில் இருக்கிற உள்ள கிடக்கே வெளியில் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும், இது எல்லாம் உங்களுக்கு பழகி போன விஷயம். முதல்ல 2002ஆம் ஆண்டு பாதுகாக்கப்பட்டது, நீங்கள் எல்லாம் கொழும்புக்கு போய் வந்தீங்கள், ஆடம்பரமாக வாழ்ந்தீங்கள். 2005ஆம் ஆண்டு சண்டை வந்தது, திருப்பி நீங்கள் கொஞ்சம் காலங்கள் உங்களால் வீட்டுக்கு இருக்கப்பட்டது, நீங்கள் சொன்ன விஷயங்கள் நடந்தது, திருப்பி நீங்கள் வந்துக்கிறீர்கள். இது எல்லாம் நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த மாயத்தோட்டங்கள். இப்போ இது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு போல திருப்பி மாறும், திருப்பி நாங்கள் வீட்டுக்கு இருக்க வேண்டி வரும். அப்போ இந்த தெளிவு இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு பிறகு தோப்பாளர் நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க, நல்ல விஷயம் உண்டு. பொருளாதாரத்தில் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்பாடு கேட்டிருந்தீங்க. பட்டதாரி நியமனம் என்றது நான் சொல்ல வந்த விதயம் வந்து மாறுபட்டு போயிட்டு. தம்பி ரொக்ஷன்கிட்ட நான் கேட்குறேன், நாங்கள் சொன்ன விடயங்கள், அதாவது இந்த மாற்றங்கள் எல்லாம் 2005 வந்தது, 2002 வந்ததுண்டு. அப்போ நீங்கள் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? இது நல்ல ஒரு கேள்வி. மாற்றம் என்பது நீங்கள் நினைக்கிறது இது ஒரு நல்ல கேள்வி. மாற்றம் என்றது வந்து நிரந்தர மாற்றமாக இருக்கணும். எங்களுக்கு வந்து இன்றைக்கு இதை நீ வச்சுக்கொள், இதை நீ பிறகு நான் மற்ற விஷயம் இது அது வேணா நீங்கள் நேரடியாக சொல்லுங்க, என்ன எது உங்களுக்கு வேணும், நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் என்றால் என்ன? நான் கேட்ட கேள்வி நல்லது கெட்டது கண்பால இந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? எங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு வேணும். உங்களுக்கு அதை உங்களை அமைச்சு கொடுக்க முடியுமா? அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் நண்பர் நண்பர் புரந்தரன் கூறியது போலதான் நீங்கள் 2020 தான் விளையாட பார்க்கிறீர்கள். அந்த 2020க்கு இது களம் அல்ல. இந்த களத்தில் வருடமாக நாங்கள் கடந்த 30 வருடமாக 2020 பார்த்துருக்கோம். 30 வருடமாக நாங்கள் இவ்வளவு காலம் கடந்து வந்து சரி நான் நேரடியாகவே கேட்கிறேன். பிரபாகரனால் சாதிக்க முடியாததை உங்கள் மற்ற இன்றைக்கு இருப்பவர்களால் சாதிக்க முடியும் என்று நீங்க நம்புகிறீர்களா? பதிலை சொல்லுங்கள். பிரபாகரனாலும் அந்த போராட்ட குழுவாலும் சாதிக்க முடியாததை இப்பொழுது இருக்கிற அரசியல் தலைமைகள் சாதிக்கும் என்று நீங்கள் இந்த இடத்துல உறுதிப்பட கூறுவீர்களா? நான் சொல்றேன் சாதிக்க முடியாது. அப்ப நீங்க திரும்ப ஒரு போராட்டத்துக்கு வலிக்கிறீர்களா? நான் சொல்றேன் அதுதான் இந்த புது வருடத்திலே வந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்காது. அதான் சொல்லுவாங்க. நான் புது வருடம் எத்தனை வருஷம் சென்றாலும் நாங்கள் நினைக்கிறது நடக்கிற விஷயங்கள்ல ஒன்றுமே நடக்காது. நான் நினைக்கிறேன் இந்த இடத்தில் நாம் ஒரு பொது நன்மை கருதி சிந்திக்கிறோம். இந்த புது வருடத்திலே ஒரு புதிய தீர்வு, புதிய அரசியல் மாற்றங்கள் என்று சிந்திக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வளமான வாழ்க்கை, தனிப்பட்ட ஆளுமை விருத்தி என்கின்ற விடயங்களில் சிந்தனை செலுத்துகின்ற பொழுது சில சந்தர்ப்பங்களில் இந்த பொது விடயங்களை கூட ஈர முடியும். நாம் பலர் தவறு விடுகின்ற இடங்கள் அதுதான். நாம் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட ரீதியில் நம்மை ஆளுமைப்படுத்திக் கொண்டு வரும்பொழுது அது ஒரு சமூக ஆளுமையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த அரசியல் தீர்வு விடயங்களை கைவிட்டு விடுவோம். இந்த விடயம் தொடர்பாக சிந்திப்பதற்கு இன்றைக்கு மக்கள் பல தயாராக இல்லை. அரசியல் தலைவர்கள் மட்டும்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை வெளிப்படையாக சொல்வேன், பல மக்களுக்கு அடிப்படை வாழ்க்கையினுடைய அந்த ஆனந்தம் கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் இளைஞர்கள் என்கின்ற மகுடத்துக்குள் வாழ்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இது நாங்கள் கசப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தவர்கள், ஈழத்தமிழர்கள், தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய இனம் இன்றைக்கு அந்த நிலைமையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு மிகுந்த செல்வச் செழிப்போடு நிறைந்த மாறாந்த வருமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் மீள ஒரு நெருக்கடி சூழ்நிலைக்கு போவதற்கு தயாராக இல்லை. அவர்களெல்லாம் இந்த அரசியல் தீர்வை பற்றி சிந்திப்பதில்லை. இது அரசியல் சித்து விளையாட்டுகளில் ஒரு பேசு பொருளாக, ஒரு பந்தாகத்தான் அடிபட்டு கொண்டிருக்கிறதே தவிர நீங்கள் சாதாரண மக்களோடு பழகி பார்த்தால் தெரியும், அந்த மக்கள் இந்த இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியை விசுவாசிக்கிறார்கள். இந்த நிலைமை போதும் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் அதை தாண்டியும் ஒரு சின்ன எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கிறார்கள். இது மிக முக்கியமான விடயம், பலருக்கு உரைக்க வேண்டிய விடயம். இன்றைக்கு நம்முடைய அரசியல் பிரச்சனை எதுவென்று கேட்டால், உயர் பாதுகாப்பு வலயங்கள் இருக்கக்கூடிய காணிகளை மீட்பது, அரசியல் கைதிகள் 250க்கும் அதிகமான அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது. இதுதான் நம்முடைய அரசியல் இலக்குகள். இன்றைக்கு பிரதானமான அரசியல் இலக்குகளாக உதவி கட்சிகள் அல்லது தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் சொல்லிக் கொள்கின்ற விடயம். என்னை பொறுத்தவரை சொல்வேன், இது நம்முடைய அரசியல் நோக்கம் அல்ல. ஏனென்றால்
நம்முடைய விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை நமக்கு இருக்கவே இல்லை. மன்னிக்க வேண்டும் தொகுப்பாளர்களே, நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சு கொள்வது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். சாதாரண மக்களிட நீங்கள் பழகி பார்த்தீங்களேன்னு சொன்னால் புரிஞ்சு கொள்ளுங்க. நான் நிறைய பேர் பழகி பார்த்தேன். நீங்கள் சொல்கிற அதே காரணங்கள், அதாவது அரசியல்வாதிகள், அரசியல் ஓட்டு கேட்குற பிரதிநிதிகள் முழு பேரும் இப்படியான அரசியல் காரணத்தை வச்சு தான் அவ்வளோ ஓட்டுகளை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது உங்களுக்கு இது காரணம் தானே என்று சொல்லி பெற்றுக்கொள்ளவில்லை. அதாவது பெற்றுக்கொள்கிற அவ்வளோ பேரும் வந்து உங்களுக்கு அரசியல் தீர்வு பெற்றுக்கொள்கிறேன், அதாவது நடக்க முடியாத காரியத்தை சொல்லித்தான் நம்ம பெற்றுக்கொள்ள ஓட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? இல்லை, இன்றைக்கே பாருங்கள், நம்முடைய தமிழ் அரசியலிலே ஒரு சிறுபான்மை இனமாக அல்லது எண்ணிக்கையில் குறைந்த இனமாக இருக்கக்கூடிய நமக்குள்ளேயே 2 தீர்வு திட்டங்களை கொடுக்கிறோம். இப்பொழுது வடக்கு மாகாண சபை ஒரு தீர்வு திட்டத்தை கொடுக்கிறது, பத்திரிகையில் பார்த்தால் தமிழ் மக்கள் பேரவை இன்னொரு தீர்வு திட்டத்தை கொடுக்கிறது என்றெல்லாம் சிதறி போயிருக்கிறோம். இந்த மாற்றங்கள் சேர்ந்தால் கூட மிகப்பெரிய நம்பிக்கை நமக்குள் வரும். இந்த வருடத்திலே அந்த மாற்றங்களை கொண்டு வருகின்ற ஒவ்வொரு சக்தியும் நீங்கள் தான். அதுதான் அந்த தவறு. நாம் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் நினைக்கின்ற பொழுது இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். ரோசன், உங்களை போன்ற துடிப்புள்ள இளைஞர்கள் நினைத்தால், உங்களை போன்ற துடிப்புள்ள இளம் ஊடகவியாளர்கள் நினைத்தால், இந்த ஒரு இனம் 2 வரைவுகளை கொடுக்கின்ற நிலைமையை தடுத்து நிறுத்தி ஒற்றை வரைவாக, முடிந்த வரைவாக கொடுக்கலாம். அந்த நிலைமைகள் மாற வேண்டும். அது இந்த புத்தாண்டிலே மாறுவதற்காக நாங்கள் சிந்திக்கலாம். அதற்காக எல்லோரும் பயணிக்கலாம். இப்பொழுது நாங்கள் தனிப்பட்ட வாழ்வியல் பொருளாதாரத்துக்குள்ளே வரலாம். ஒரு பொருளாதார ரீதியாக நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் நம்முடைய கடந்த காலங்களிலே நம்முடைய இளம் வர்த்தகர்கள், உங்களை போன்ற இளம் பிள்ளைகளுடைய வர்த்தகர்கள் மிகுந்த நெருக்கடியான பொருளாதாரத்துக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த லீசிங் கம்பெனிகளுடைய ஆதிக்கம், வங்கிக் கடைகளுடைய ஆறாத தொல்லை என்று பல்வேறு நெருக்கடிகளுக்கு இருக்கிறார்கள். இந்த நெருக்கடிகளுக்கான தீர்வாக அடுத்து வருகிற வருடங்கள் அமையுமா இல்லையா? உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? அதாவது இப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்லலாமா இல்லாட்டி பொது கருத்தை சொல்லலாம்? நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட கருத்தான் இப்பொழுது முக்கியமானது, பேசுங்க. ஓகே, தனிப்பட்ட கருத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பட்டதாரி நியமனம் கிடைக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கையும் இல்லை. அது என்னென்னு சொன்னால், ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் பட்டதாரி நியமனம் கிடைக்குமென்று நான் நினைச்சேன்னு சொன்னால் நான் நானிலமன்ற இணையதளத்தை உருவாக்கிய மாட்டேன். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஏனென்றால் உங்களை போன்ற ஆற்றல் உள்ளவர்கள் பட்டதாரி நியமனங்களை எதிர்பார்த்திருப்பதே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களைப் போல சுயதொழிலே, ஊடகத்துறையிலே ஆழமான அறிவுள்ளவர்கள் உங்களுடைய இந்த நானிலம் பார்க்கின்ற பொழுது தான் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். நம்மை போன்ற இளைய தலைமுறையை கூட நீங்கள் அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறீர்கள். அந்த மிகப்பெரிய ஒரு ஆவணமாக்கல் படி நீங்கள் செய்து கொண்டு, அது எந்த விதமான லாப நோக்கம் கூட கிடையாது. ஆனால் அதனூடாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஊடகம் நினைக்கிற, நீங்கள் வீரகேசரி பத்திரிகை, பல்வேறு பத்திரிகைகள் பணியாற்றியவர். ஏன்னா இந்த துறையிலே எப்பொழுதும் அரச நியமனம் என்பது நம்முடைய ஒரு அடிமனதிலே பதிந்து விட்ட ஒரு விடயம். அதையும் தாண்டி புதிய நம்பிக்கையோடு இந்த இளைய தலைமுறை பயணிக்க வேண்டும். அவர்களுடைய பிரதிநிதியாக பேசுங்கள். இது நான் ஒரு வாதத்துக்காக தான் முன் வச்ச விஷயம். அதாவது பொது நோக்காக விஷயம். பட்ட நியமனம் தனிப்பட்ட ரீதியாக தான் கேட்டேன். அவங்களோட தனிப்பட்ட விதமாக கதைக்கலாமான்னு சொல்லி தனிப்பட்ட ரீதியில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எந்த விதமான நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் உருவாக்க முடியும். அதுக்கு மூலதனம் வேணும். அதாவது நாங்கள் அந்த மூலதனத்தை நாங்கள் வச்சுக்கொண்டு எல்லாராலையும் எல்லா தொழிலையும் செய்திட முடியாது. அப்போ நாங்கள் எனது பட்டப்படிப்பும் அதே துறையை சார்ந்தபடியாக நான் அந்த பட்டப்படிப்பை முடிச்சுக்கொண்டு அப்போ நாங்கள் நண்பர்களாக சேர்ந்தான் இந்த நானிலம் இணையத்தை உருவாக்கி இருந்தோம். இப்போ நானிலம் இணையம் உருவாக்கப்பட்டு 1 வருடம் பூர்த்தியாகிறது. 1 வருடம் பூர்த்தியாகி அந்த இணையத்தை இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டுது. அப்போ இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்தோம்னா அதுண்ட அடுத்த கட்டமாக இப்போ நானிலம் ப்ரொடக்ஷன் கம்பெனி உருவாக்கி அந்த கம்பெனி கூட ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் செய்ய வலிக்கிட்டோம். இப்போ என்னென்னு சொன்னால் அதனுடைய பரிமாணத்தன்மையை நாங்கள் கூட்டிக் கொண்டு போகிறோம். என்னென்னு சொன்னால் எங்களுடைய பொருளாதார தன்மையை நாங்கள் அரசாங்கத்தில் நம்பி இல்லாமல் எங்களுடைய சுய தொழில் வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும், மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் என்ற நினைப்போட நாங்கள் இதை செயற்படுத்தினாங்க. இதில் எங்களால் ஏர்ன் பண்ணக்கூட முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வருகின்ற வருடம் உங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற வருடமாக இருக்கிறது பொருளாதார ரீதியாக, இல்லையா? உண்மையா? நிச்சயமாக. நான் பாராட்டுகள், வாழ்த்துக்கள் தம்பி. நான் நினைக்கிறேன் ரொக்சனுடைய இந்த கருத்துக்களின் மூலமாக தொலைக்காட்சி வாயிலாக இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய ஆவணமாக்கல் பணிகளில் அவர்கள் இணைந்து கொள்ளலாம். ரொக்சன், இந்த இடத்துல நான் உங்களிடம் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். எனக்கு நீண்ட நாள் ஆவல் ஒன்று இருக்கிறது. இந்த குறும்படங்கள் தயாரிப்பு, ஆவணமாக்கல் தயாரிப்பு சம்பந்தமாக அந்த ஆற்றலோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை சந்திக்க வேண்டும் என்று அந்த பொறுப்பை உங்களுக்கு தருகிறோம். அவர்களை அழைத்து வாருங்கள். சொல்லாடுகள் அது ஒரு நாளைக்கு பேசுவோம். நான் நினைக்கிறேன் இப்பொழுது நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை அணுகிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட பொருளாதார வாழ்வியல் அடுத்த ஆண்டில் எப்படி இருக்க போகிறது? ஏனென்றால் பொருளாதார வாழ்வியல், நம்முடைய பொருளாதார வாழ்வியலை 2 விடயங்கள் தீர்மானிக்கிறது. ஒன்று, அநேகமானவர்கள் அரசு உத்தியோகத்தர்கள், நமக்கு இருக்கக்கூடிய சம்பள அதிகரிப்பு அது இல்லாது போய்விட்டது. 2வது நம்முடைய சேமிப்பு. நம்முடைய சேமிப்பின் மூலமாக நாங்கள் சிக்கனமாக வாழ பழகுதல் என்பது கூட நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு வாய்ப்பு. இதை நாங்கள் புதுவருடத்தினுடைய சிந்தனையாக ஏற்றுக்கொண்டு நகர்வோமாக இருந்தால் பொருளாதார ரீதியான செழுமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது எங்களுடைய தனிப்பட்ட ரீதியான ஒரு கருத்து. எனவே நாங்கள் இந்த விடயத்தில் பேச முடியும். இந்த சேமிப்பு சிக்கனம் தொடர்பாக, ஏன்னா புதுவருட சிந்தனைகள் வருகின்ற பொழுது இந்த சிந்தனைகள் மிக முக்கியமானது. சேமிப்பு சிக்கனம் தொடர்பாக நாங்கள் இப்பொழுது அதிபர் பரமேஸ்வரோடு பேச முடியும். ஒரு முந்தைய வாழ்வியலுக்குரியவர். இன்றைய வாழ்வியலையும் முந்தைய வாழ்வியலையும் ஒப்பிட்டு நம்முடைய பரம்பரையினுடைய சேமிப்புத்தனமும் சிக்கனத்தனமும் இப்பொழுது எப்படி இருக்கிறது பேசலாம். மீண்டும் ஒரு முறை டான் டிவி நேயர்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு, சிக்கன நிலைமை என்கின்ற வகையிலே சிந்திக்கின்ற போது
முன்னிய காலங்களை விட இன்று அந்த நிலைமை மாறியிருக்கின்றது. அதாவது ஒரு காலத்திலே விஞ்ஞானத்தினை நம்பிக்கொண்டு அந்த விஞ்ஞானம் எல்லாம் நன்மையே செய்கின்றது என்று நம்பிக்கொண்டு அந்த கிருமிநாசினிகளை தெளித்து அந்த விவசாயம் செய்கின்ற பெருமளவிலான ஒரு நிலைப்பாட்டுக்கு இருந்த சமுதாயம் இன்று வீட்டு தோட்டங்களை செய்ய வேண்டும் அல்லது கிருமிநாசினிகளற்ற ஒரு உற்பத்திகளை செய்ய வேண்டும் என்கின்ற நிலையும் தொடர்ந்து இந்த வங்கிகளிலே அந்த லீசிங் பெறுகின்றவர்கள் பட்ட துன்பங்களும் எங்களுடைய சமூகத்துக்கு பல பாடமாக அமைந்தது. பலர் தற்கொலை செய்த நிகழ்வுகளும் அதனால் இன்றைக்கு அதில் இருந்து விடுபட்டு கொண்டு உண்மையில் லீசிங் கம்பெனிகளுடைய அந்த லீசிங் செய்கின்றவர் இது வாகனம் எடுக்கின்றவர்கள் தொகை தற்போது குறைந்திருக்கிறது என்று தகவல்கள் குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே அந்த வகையில் உண்மையில் சேமிப்பினாலே முன்னேற வேண்டும் என்கின்ற மனப்பாங்கு எழுந்திருக்கின்றது என்பது எனது கருத்து. நன்றி பரமேஸ்வரன் அதிபர்களே. அதிபருடைய கருத்து பிரகாரம் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் நம்முடைய பொருளாதார சிந்தனைகள் ஒரு நேர் ஒழுங்குக்குள் வந்திருப்பதாக ஒரு உணர்வு இருக்கிறது. கடந்த வருடங்களைப் போல் அல்லாது இனி வரப்போகின்றவர்களே நடப்பு ஆண்டிலே நம்முடைய பொருளாதார சிந்தனைகள் சரியான செல் திசையில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உணர்கின்றார். இப்பொழுது அண்ணன் துசிகரனோடு பேச முடியும். இந்த பொருளாதார சிந்தனைகள் சார்ந்து ஒரு குடும்ப பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் ஒரு பொதுவாக ஒரு நோக்கிலே எப்படி நாங்கள் இதை பார்க்கலாம்? சில காலங்களுக்கு முன்னர் உங்களுடைய பேரன் என்று நினைக்கிறேன் சிவராமலிங்கம் ஆசிரியர் அவர்களை சந்தித்த பொழுது ஒரு கூட்டத்திலே ஒரு நிகழ்விலே பார்த்த பொழுது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தானை அழிப்பது பள்ளியும் பஞ்சாங்கமும் என்கின்ற ஒரு துணிப்பொருளை முன்வைத்தார். எமது பொருளாதாரம் என்பதையும் இந்த பஞ்சாங்கம் பள்ளி என்பதையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் சில நேரம் எமது பொருளாதாரத்தை இவற்றினூடாக தொலைத்து விடுகிறோம் என்கின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருக்கிறது. மேலைத்தேயவர்கள் காலநிலையையும் மக்களுடைய நடமாட்டங்களையும் அதாவது அவர்களுடைய நகர்வுகளையும் வைத்துத்தான் அவர்களுடைய பொருளாதாரத்தை உற்பத்திகளை அல்லது பல முதலீடுகளை தீர்மானித்தார்கள். ஆனால் நாம் பஞ்சாங்கத்தை வைத்துத்தான் சில முதலீடுகளை தீர்மானிக்கிறோம். ஆகவே இவையெல்லாம் எமது எதிர்காலத்திலே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவற்றை நாங்கள் தொடர்ந்து கடுமையாக பின்பற்ற தொடங்குகின்றோம். ஆகவே இவற்றையெல்லாம் தவிர்த்து நாம் எமது சொந்த புத்தியையும் சொந்த முயற்சியையும் பாவித்து நாங்கள் அடுத்த படியை எடுத்து வைத்தோமே ஆனால் நாம் இன்னும் மேலே முன்னேறலாம் என்பது எனது கருத்து. நன்றி துசிகரனுடைய கருத்து மிக அருமையாக ஒரு கருத்து. யாழ்ப்பாணத்தான் தொலைந்தது பள்ளியும் பஞ்சாங்கத்தினாலும் மிக முக்கியமான ஒரு கருத்து. இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசி பார்க்கலாம். ஏனால் இது அங்கே மூட நம்பிக்கைகளூடாகத்தான் நாங்கள் இந்த விடயங்களை கையாளுகிறோமா இல்லையா என்பது ஒரு ஆய்வுக்குரியது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் நிறைவு பாகத்திலே சந்திப்போம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான களம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான களம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு விளங்கும் சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அருமநேயர்களே, நேற்று நாள் ஆரம்பித்து விவாதம் இன்றைக்கு முற்றுக்கு வர இருக்கிறது. புத்தாண்டை முன்னிட்டு புதியதொரு தலைப்படுத்திருந்தோம். புத்தாண்டு புது நம்பிக்கை தருமா? இந்த விடயத்திலே ஆக்ரோஷமான விவாதங்கள் இங்கே அனல் பிறந்திருக்கிறது. இங்கே பொருளாதாரம் பற்றி பேசுகின்ற பொழுது அண்ணன் துசிகரனுடைய கருத்து மிக முக்கியமானது. பஞ்சாங்கத்தை பார்த்து கொண்டு நாங்கள் திட்டங்களை வகுப்பது என்பது அவ்வளவு தூரம் பொருத்தமில்லை. அது மூட நம்பிக்கையாக கூட இருந்துவிட்டு போகலாம். நமக்கு நாம் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதாக அது இருந்துவிட்டு போய்விடும். பலர் தொலைவது அதன் காரணமாகத்தான் என்கின்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது ஐங்கரனோடு பேச முடியும். ஐங்கரன், துசிகரனுடைய கருத்தோடு நீங்கள் எப்படி ஒத்துப்போகிறீர்களா? யாழ்ப்பாணத்தான் தொலைவது பள்ளியினாலும் பஞ்சாங்கத்தினாலும். அருமையான கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இல்லை, அண்ணன் துசிகரனோடு ஒத்து போகலாம். ஆனால் அவராலே அவருக்குள்ளே ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலே சொன்னார், இந்த பலியிடுதலை தானும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதில் இருக்கிற நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒரு குழு அதில் நம்பிக்கை இனமற்று போகிறது என்கின்ற ஒரு வேதனையை வெளிப்படுத்தினார். அதே போலத்தான் யாழ்ப்பாணத்திலே பெரும்பாலானவர்கள், நான் உள்ளடங்கலாக, பஞ்சாங்கம் இல்லாமல் சில வேலைகளை செய்வது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அண்ணன் துசிகரன் வைத்திருக்கின்ற கருத்தினாலே கொஞ்சம் குழு இந்த புத்தாண்டிலே நம்பிக்கை இனமற்று போய்விடுவார்களோ என்கின்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலே தொடங்குகின்ற பொழுது, இன்றைய நாள் தொடங்குகின்ற பொழுது சொன்னீர்கள் உங்களுடைய ராசிக்கு பெரு நஷ்டம் என்று குறிப்பிட்டீர்கள். நானும் இதை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய நண்பர் ஒருவரோடு பேசுகின்ற போது சொன்னார், இந்த அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த ராசி பலன் கிடையாதா? அவர்களுக்கு இந்த பெரு நஷ்டம் எல்லாம் வராதா? அது ஏன் எங்களை மட்டும் தாக்கி கொண்டிருக்கிறது
என்ற ஒரு கேள்வியை கேட்டார். நியாயமான கேள்வி. இல்லை, அவர்களுக்கெல்லாம் வந்து பெரும் நஷ்டங்கள் வருவது உண்டு. இந்த ஸ்பெக்ட்ரம் போ என்று சொல்லி ஒரு பெரிய ஊழல் நடந்த பொழுதெல்லாம் பெரிய விசாரணை நடந்த ஒரு கோடிக்கணக்கான நஷ்டங்கள் அந்த நிறுவனங்களுக்கு வரும். நிறுவனங்களுக்கு வந்தாலும் இன்றைக்கும் அவர்கள் உலக பணக்காரர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அடிபட்டு போனோம் என்று சொன்னால் சொல்லாடுகள நிகழ்ச்சிக்கு கூட நீங்கள் கூப்பிட மாட்டீங்க. அப்படி அடிபட்டு போகிறோம். ஆகவே அந்த நிலையிலிருந்து பார்க்கின்ற பொழுது அண்ணன் துசிகரன் அவர்கள் குறிப்பிட்டது சால பொருந்தும். பள்ளியினாலும் பஞ்சாங்கத்தினாலும் தான் எங்களுடைய பொருளாதாரம் ஆட்டங்காண்கிறதோ என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நடிகர் விவேக் சொன்னது போல லீசிங்குக்கு வாகனம் எடுக்கிறோம், மாதம் மாதம் கட்டுறமோ இல்லையோ வாகனத்துக்கு கீழே ஒரு தேசிக்காயும் ஒரு மிளகாயும் கட்டி போடுவோம். அன்றைக்கு அப்படியான ஒரு நிலைகள் இருக்கிறது. அது மூட நம்பிக்கையா அல்லது அவர்களுடைய நம்பிக்கையா என்பதுக்கு அப்பால் இந்த நிலையிலே கொஞ்சம் மாறுதலை வைத்து திட்டமிடல் வேண்டும். எங்களுடைய சமுதாயத்திலே காணப்படுகின்ற மிகப்பாரிய குறைபாடு இந்த புத்தாண்டிலே ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விடயம் திட்டமிடல். நான் இவ்வளவு முதலீடு செய்கிறேன், இவ்வளவு தூரத்துக்கு என்னுடைய நேரத்தை அதற்குள்ளே உட்புகுத்துகிறேன், இதனாலே எவ்வளவத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கணிப்பீடு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் கார் வைத்திருக்கிறார் என்பதற்காகவே நான் கார் வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு அது தேவையா அல்லது அதனுடைய பயன்பாட்டில் கிடைக்கக்கூடிய லாபத்தன்மையை சிந்திக்காமல் வாழுகின்ற நிலை அண்மை காலமாக இருந்ததன் காரணமாக யாழ்ப்பாணத்தில் பெருமளவு முயற்சியாளர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். நல்ல முயற்சியாளர்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்த தவறியமை அவர்களை மரண தருவாய் கொண்டு போய்விட்டிருக்கிறது. ஆகவே புது வருடத்திலே நம்பிக்கையோடு திட்டமிடுகின்ற பொழுது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் எத்தனை எங்களுடைய காகில்ஸ் என்று சொல்லுகிறோமே, காகில்ஸினுடைய உடைமையாளர் யாழ்ப்பாண மண்ணை சேர்ந்தவர், மானிப்பாயை சேர்ந்தவர். மஸ்கன் என்று சொல்லுகின்ற ஷீட்டுக்கு பெருமை பெற்ற அவர் மானிப்பாயை சேர்ந்தவர். இன்னும் பெரிய பெரிய வர்த்தகர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் தங்களை திட்டமிட்டார்கள். இந்த பிவிசி எஸ்ப்ளோன் பைப் இருக்கிறது, அது கூட நான் அண்மையில் கேள்விப்பட்டேன், மகாராஜா கம்பெனியினுடைய நிறுவனமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கால சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் தங்களுடைய வியாபார நுட்பங்களை மாற்றினார்கள், வெற்றியிட்டினார்கள். அதை எங்களுடைய நல்ல முயற்சியாளர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். இந்த புது வருடத்திலே அவர்கள் திடசங்கற்பம் கொண்டு நல்ல திட்டமிடலோடும் சமுதாயத்துக்கு ஏற்ற வகையில் தங்களை தகவமைத்துக் கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களும் ஒரு நல்ல நிலையை அடைவார்கள். பொருளாதாரத்தில் நாங்களும் தலைநிமிந்து நிற்க முடியும் என்று கூறி என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். அருமை அங்கரனுடைய கருத்து ஒரு முக்கியமான நம்பிக்கை ஊட்டலை தந்திருக்கிறது. இப்பொழுதெல்லாம் இந்த புத்தாண்டு வந்துவிட்டால் தொலைக்காட்சியினுடைய அலைவரிசைகளை இப்போ போய் திருத்தினால் நிறைந்த தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டு பட்டு பீதாம்பரங்களை போட்டுக்கொண்டு புத்தாண்டு பலன்களை சொல்லுகின்ற ஜோசியர்கள் வந்து போகிறார்கள். ஒரு அழகாக ஒன்று விடயங்களையும் சொல்வார்கள். சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ஜாதக பலன்களை எல்லாம் சொல்லி இதெல்லாம் அப்படி இருக்கும் என்று சொல்வார்கள். அதை விட அங்கரனுடைய கருத்து மிக முக்கியமாக நம்பிக்கை ஊட்டுகின்ற கருத்து. சரியான திட்டமிடல் இருக்கின்ற பொழுது வருகின்ற நஷ்டத்தை கூட குறைத்துக் கொள்ளலாம், அல்லது எதிர்பார்க்கக்கூடிய நஷ்டத்தை முன்னாய்ந்து செய்து கொள்கின்ற பொழுது அதை தவிர்த்துக் கொள்ளலாம். எனவே சரியான திட்டமிடல் தான் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும். எனவே இந்த புதிய வருடத்திலே புதிய திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும். சரியாக திட்டங்களை வகுத்துக்கொண்டு நம்முடைய தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஐங்கரன். இப்பொழுது நாங்கள் அதிபர் பரமேஸ்வரோடு பேசலாம். அதிபர் பரமேஸ்வரர் அவர்களை, இந்த பஞ்சாங்கம் பார்த்து காரியங்களை தொடங்குகின்ற யாழ்ப்பாண பண்பாடு இருக்கிறது, தவிர்க்க முடியாத ஒரு பண்பாடு தான். அந்த பண்பாட்டின் அடிப்படையில் இந்த புதிய வருடத்துக்கு நீங்கள் என்ன செய்து சொல்கிறீர்கள்? பஞ்சாங்கம் நாள் பார்க்கின்ற விடயம் என்கின்றது இது சாதாரணமாக சொல்லிவிட்டு போய்விட முடியாது. காரணம், இந்த விடயம் எங்களுடைய சமயத்தோடும் கூட தொடர்புடையது. சோதிடம் மிகவும் நம்பிக்கையானது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். நான் வரலாற்று ரீதியாக கூட இதை சொல்லலாம். நாவுக்கரசருடைய வரலாற்றிலே ஞானசம்பந்தர் உடனடியாக போக வேண்டும் என்று வெளிக்கிடுகின்ற போது இன்று நாள் சரியில்லை, போக வேண்டாம் என்று மறுக்கின்றார். அந்த நேரத்திலே ஞானசம்பந்தர் கோளரபதிகம் பாடுகின்றார். நாளும் கோளும் அடியவர்களுக்கு இல்லை என்று பாடிவிட்டு அவர் செல்கின்றார். அங்கே சென்ற ஞானசம்பந்தருக்கு என்ன நடந்தது? திருத்தொங்கானை மடத்துக்கு தீ மூட்டப்பட்டது. ஆகவே நாவுக்கரசர் சொன்ன விடயம் சரியானதா பிழையானதா என்று கேட்டால் அது சரியானது. ஆகவே ஆனால் ஞானசம்பந்தர் சொன்ன விடயமும் சரியானது. ஏனென்றால் ஞானசம்பந்தர் குறிப்பிட்டது போல அங்கே அடியவராக இருந்த காரணத்தினால் ஞானசம்பந்தருக்கு அவர்கள் செய்த தீங்கு பயனளிக்கவில்லை, அவர் தப்பினார். அது இன்னும் அவர் செய்தவர்களுக்கு தீங்காக போனது. சோதிடத்தை பார்க்க வேண்டும் என்பது அது பள்ளியினாலும்
பஞ்சாங்கத்தினாலும் அழிந்தவர்கள் என்று யாழ்ப்பாணர்களை சொல்லக்கூடாது, அதனாலே வாழ்ந்தார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே பஞ்சாங்கம் பார்க்க வேண்டும். பஞ்சாங்கத்திலே சொன்ன சர்வேஸ்வர தம்பி சொன்னது போல தனக்கு அதிக நட்டம் என்று இருந்தால் இந்த வருடம் அந்த நட்டம் சரியான வகையிலே செல்ல வேண்டும் என்றால் வார வருடத்துக்கு முதலீடாக இருக்கும் வகையிலே செலவாக செய்து விடலாம் என்று நான் கருதுகின்றேன். உண்மையிலே பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த பஞ்சாங்கத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள் உரிய வகையிலே அதை எங்களுடைய எனக்கு முன் குறிப்பிட்ட சொன்னது போல புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தலாம். அந்த இடத்திலே பஞ்சாங்கத்தையும் பார்த்து கொண்டு புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி கொண்டு அந்த பஞ்சாங்கத்திலே சொல்லப்பட்டபடி ஏற்ற வகையிலே நடப்பதுதான் சிறந்தது என்பது எனது கருத்து. நன்றி அதிபர் அவர்களே. பரமேஸ்வரன் அவருடைய கருத்தின் பிரகாரம் ஒரு அருமையான ஒரு கருத்தை நாசுக்காக சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த பஞ்சாங்கத்திலே லாபம் நட்டம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அதிகளவு நட்டம் இந்த வருடம் என்று இருந்துவிட்டால் நல்ல முதலீடுகளை செய்யுங்கள். வீடு கட்டு ஆரம்பித்து விடுங்கள், அல்லது ஒரு காணியை வாங்கி விடுங்கள், அல்லது ஒரு வாகனத்தை கொள்ளன செய்து உங்களுடைய நட்டம் அதோடு போய்விடும். அல்லது போனால் வித்தியாசமான நகர்வுகளுக்கு நீங்கள் நகர்ந்து விடுவீர்கள். நல்ல முயற்சிகளை ஆரம்பிக்கின்ற பொழுது நெருக்கடிகள் வரும், பொருளாதார கஷ்டங்கள் வரும். அதுவே உங்களுடைய நட்டமாக இருந்து விட்டால் அது அடுத்த வருடத்துக்கான சந்தோஷங்களை உருவாக்கின்ற விடயமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். நான் இப்பொழுது ரொக்ஷனோடு பேச முடியும். ரொக்ஷன், நினைக்கிறேன் நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் இல்லையா? நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்ற அடிப்படையிலே இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களை அந்த கிறிஸ்தவ மத பாரம்பரிய பின்னணியில் எப்படி பார்க்கிறார்கள்? இந்த பஞ்சாங்கம் பார்க்கின்ற பழக்கம் அங்கெல்லாம் இருக்கின்றதா? பஞ்சாங்கம் பார்க்குற பழக்கம் அங்கே இல்லை. அங்கே வந்து எப்படி என்று சொன்னால், அதாவது ஒரு சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் வழிபாடு செய்துட்டு அப்படியே வீட்டை வந்து அடுத்த காரியங்களை செய்யப்பட வழிகிட்டுறார்கள். என்னென்னு சொன்னால் அங்கே வந்து இப்படியான ஒரு அந்த என்ன சொல்கிறது, அதாவது வாழ்க்கைக்கு தேவையில்லாத மாதிரியான சிக்கல்கள், அதாவது நான் இன்னொரு மதத்தை நான் கொஞ்சப்படுத்தி கதைக்கவில்லை. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு முட்டுக்காட்டை போடக்கூடிய விஷயங்கள் அதில் நிறையவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதை வந்து இப்போ நான் வந்து ஒரு நொன்னார்சியில் வந்து நீங்கள் பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஒரு அங்கே வந்து சிலை வழிபாடே இல்லை. சிலை வழிபாடு இல்லாதபடியே நான் அங்கே போய் அந்த ஸ்டடியை நான், அதாவது வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தான் கற்பிக்கப்படுது. அங்கே பொது பேச்சு இருக்குது. பொது பேச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த நீங்கள் இப்போ இன்றைக்கு இந்த உலகம் இப்படி போய் கொண்டிருக்கு, நீங்கள் என்ன மாதிரி ஆரோக்கியமாக வாழணும், நீங்கள் அந்த விஷயத்தை தான் நாங்கள் வந்து போதிக்கிறார்கள். அப்போ நாங்கள் அந்த விஷயத்தை கேட்டுட்டு நாங்கள் அதுக்கேற்றபடி நான் நடக்கிறோமா, அது நாங்கள் வாழ்க்கை ஓட்டத்தில் கற்றுக்கொள்கிறோமான்றது மிக முக்கியமான விஷயம். ஆனால் அப்படியான அந்த ஒரு பஞ்சாங்கத்தில் நீங்கள் அந்த விஷயம் குறிக்கப்பட்டிருக்குது, இதில் நீங்கள் இப்படி இருக்க அந்த முட்டுக்கட்டையான விஷயங்கள் இல்லை. அப்போ அதில் வந்து எங்களுக்கு வந்து அவையில் அவருடைய செயற்பாடுகள் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்குது. அந்த வகையில் ஆரோக்கியத்தை தான் என்னால் ஏற்படுத்தக்கூடியமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எல்லாமே உளம் தான், உளம் சார்ந்த உந்துதல் தான் எல்லாத்தினுடைய அடிப்படையுமே. நான் நினைக்கிறேன் இந்த ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன், இந்த தமிழ் புத்தாண்டு, சித்திரை வருட புத்தாண்டை கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடுவது வளமை இருக்கிறதா? தமிழ் புத்தர் இல்லை அதாவது வந்து எங்களுடைய நொன்னார்சியில் வந்து அப்படியான வளமை இல்லை, ஆர்சியில் அப்படியே வளமை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த தமிழ் சிங்கள புது வருடம் தான் சொல்லுவோம், இது இந்துக்களுடைய பண்டிகை அல்ல, தமிழர்களுடைய பண்டிகை தானே பார்க்கிறோம். ஏன்னா அந்த சந்தேகத்தை தான் கேட்டேன். ரொக்ஷன் சொன்னது ஒரு முக்கியமான கருத்து. நம்முடைய மற்ற புறமதத்தர்கள், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த சாத்திர சம்பிரதாயங்களை பெருமளவில் கைக்கொள்வதில்லை. அவர்கள் திருமண பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் சாதகம் பார்க்கின்ற வளமை முன்னரில்லை, இப்பொழுது மெதுமெதுவாக அவர்களும் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை நாங்கள் அறிகிறோம். நம்ம நண்பர்கள் சில பேர் இப்பொழுது சாதகத்தை எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படியான அந்த நடைமுறைகள் அவர்களும் மெல்ல மெல்ல உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஏனோ தெரியவில்லை, நமக்குள் இருக்கக்கூடிய அது அதிபர் பரமேஸ்வரன் சொன்னது போல நல்ல விடயங்களா அல்லது துசியனா சொல்கின்ற பொழுது போல தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களா என்பதற்கெல்லாம் அப்பால் நமக்குள் ஒரு வரன்முறை இருக்கிறது. அந்த வரன்முறைக்கூடாக நகர்கின்ற பொழுது இது பொருத்தப்பாடானதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு கதை தரிசனோடு பேசுங்கள். புத்தாண்டு காலத்திலே இந்த பொருளாதார திட்டங்கள் அல்லது பொருளாதார ரீதியாக எங்களுக்கு எதிர்காலத்தில் வரப்போகின்ற விடயங்களை பற்றி சிந்திக்கின்ற பொழுது எங்களுடைய வீட்டில் அடிக்கடி நடக்கிற விடயம் என்னவென்றால், நாங்கள் அடிக்கடி பெரும்பாலான விடயங்களை மிக விலை கூடிய பொருட்களை தான் தம்பி வாங்கி நுகர்வார். பொதுவாக ஒரு சவர்க்காரமாக இருந்தாலும் மிக விலை கூடிய சவர்க்காரம், 200 ரூபாய் சவர்க்காரத்தை வாங்குவார். ஒரு தலைக்கு வைக்கிற எண்ணெயாக இருந்தாலும் 1500 ரூபாவுக்கு வாங்குவார். ஏன் தம்பி இப்படி வாங்குறீர்கள் என்று கேட்டால், என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்வானது என்று சொல்லுவார். அவர் அடிக்கடி இதை ஒரு தன்னுடைய வழக்கமாக வைத்துக் கொள்வார். இது தன்னுடைய வாழ்க்கை தரம் அதிகமாம், தன்னுடைய நுகர்கிற பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்தவை, ஆகவே தன்னுடைய வாழ்க்கை தரம் அதிகம் என்று சொல்வார். இதற்கு என்னுடைய எல்லாம் பணம் கொடுப்பது அப்பா தானே, அதனால் அவருக்கு வயிறறிவு அதிகமாக இருக்கும். அதனால் அவர் உடனே வந்து சொல்லுவார், தம்பி நாங்கள் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உழைக்கின்ற அளவிலே அது தங்கி இருப்பதில்லை, நாங்கள் சேமிக்கின்ற அளவிலே அல்லது நாங்கள் செலவு செய்கிற முறையிலே தான் தங்கி இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆகவே இந்த 2 விடயத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் செலவு செய்கின்ற எங்களுடைய வரவுகளுக்கு ஏற்ப திட்டமிட்டு செய்கின்ற செலவுகளின் மூலமாக சேமிப்பினை செய்யலாம். அதையும் தாண்டி பல புதிய விடயங்களை நாங்கள் அல்லது எங்களுடைய சமூகத்தினுடைய
நிலைமைக்கு எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்கிற வகையிலே எங்களுடைய வாழ்க்கை அதாவது பணத்தை மட்டும் சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் எங்களுடைய தம்பி சொல்வது போல கொஞ்சம் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு சமாந்தரமாக எங்களுடைய பொருளாதார நிலை இருக்குமானால் எதற்காக அவர்களை விட தாழ்வான வாழ்க்கை தரத்தில் இருக்க வேண்டும் என்கிற கேள்வி. அதாவது சிலர் பணத்தை அடக்கி வைத்துக் கொண்டு வாழ்க்கை தரம் உயர்வில்லாதவர்களாக இருப்பார்கள். அப்படி யாழ்ப்பாணத்தில் பலர் இருக்கிறார்கள். அந்த நிலைமை மாற வேண்டும். அதற்கு இந்த புத்தாண்டிலே ஏதேனும் திட்டங்கள் வைப்பார்கள் என்றால் மிக ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன். நன்றி கதிர்தர்ஷினி. கதிர்தர்ஷினி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து மிக முக்கியமானது. அவர் சொல்கின்ற கருத்து இதுதான். பலர் இன்றைக்கு ஓடி ஓடி உழைக்கிறார்கள். ஓடி ஓடி உழைத்து விட்டு அவற்றை வைத்துக்கொண்டு இன்பம் காண முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் நிறைய நகைகளை உழைத்து வைத்துக்கொள்ள, நிறைய காசை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் உண்மையான சந்தோஷங்களை தொலைத்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் நம்முடைய வருமானத்துக்கு ஏற்ற விதத்தில் அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு ஏற்ற விதத்தில் ஓரளவுக்கு தன்னும் வாழ்வதற்கும் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்கிறார். யாழ்ப்பாண மக்களிடம் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சங்கடமே அதுதான். நமக்கு பரம்பரை ரீதியாக பல விதமான வியாதிகள் இருக்கிறது. அந்த வியாதிகள் இதுவும் ஒன்று, உழைத்து சேமிப்பது. இந்த தென்னிலங்கையிலிருந்து சுற்றுலா வருகின்ற பயணிகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக விடுமுறை கிடைத்து விட்டால் யாழ்ப்பாணத்துடைய நகரத்துக்கு போக முடியாது. அவ்வளவு தூரம் சன நெருக்கடி இருக்கும். பஸ்கள்லேயே அங்கே கொள்ளையாக அந்த ஆக்கள் தென்னிலங்கையிலிருந்து சுற்றுலாவுக்கு வருவார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தவர்கள் சுற்றுலா வெளிக்கிட்டு போகின்ற சன்கள் எல்லாம் குறைவு. குடும்பமாக வெளியிலே சென்று சுற்றுலாக்களை அனுபவிப்பது, வெவ்வேறு பிரதேசங்களுக்கு செல்கின்ற தன்மை குறைவு. எனவே அடுத்து வருகின்ற புத்தாண்டுகளில் இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற நடவடிக்கை கூட எடுக்க வேண்டும் என்பதுதான் கதிர்தர்ஷனுடைய கருத்து. இப்போ நிறைவாக புரந்தரனுடைய கருத்தோடு முடிவுக்கு கொண்டு வரலாம். மீண்டும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். எங்கேயோ தொடங்கின விஷயம் இப்போ பள்ளியிலையும் பஞ்சாங்கத்திலையும் வந்து நிற்குது. நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், காலகாலமாக பரம்பரையாக நம்பிக்கை வைத்தவர்கள் அதை பின்பற்றுவதில் தவறு இல்லை. இவர்கள் சொன்ன பள்ளி பஞ்சாங்கத்துக்கு அப்பால் நான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தை சொல்கிறேன். 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்றார்களே. சுமணதாச ஆரியரத்ன என்ற ஒரு சாத்திரியாரை நம்ப போய் இன்னும் 2 வருடங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ராஜபோகத்தை ஒருவர் இழந்தார். அந்த நம்பிக்கை, அதில் சாத்திரத்தில் எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைப்பது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். எங்களுக்கு யாழ்ப்பாணம் அந்த சோதரன் சொல்லிக் கொண்டதுதான் நாட்டின் நன்மை கருதி தான் தான் அப்படி சொல்லிக் கொடுத்தேன் கூட அதை விட்டார். நான் சொல்ல வருகிறேன். தோற்றவர் அவரை குற்றம் சாட்டுகிறார். திகதி பார்த்து குறித்து கொடுத்தவர் சொல்கிறார், நான் தான் கிங் மேக்கர், நாட்டினுடைய நன்மை கருதி நான் தான் இப்படி வீழ்த்தினேன் என்று. ஒவ்வொருத்தர் சுவாரஸ்யமாக தங்களுடைய பிழைகளிலிருந்து தப்பிக்கொள்கிறார்கள். சொல்ல வந்த செய்தி என்னவென்று கேட்டால், இந்த நாள் பார்க்குற, கர்மம் பார்க்குற, நேரம் பார்க்குற தன்மைகள் எவ்வளவு உயரத்துக்கு இந்த நாட்டில் கடைப்பிடிக்கப்படுகின்றன, அது ஒரு செய்தி. இரண்டாவது, அன்பு தம்பி ரோக்ஷன் மிகவும் ஆக்ரோஷமாக வாதிட்டார், நல்ல கருத்துக்களை விதைத்திருந்தார். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னவென்றால், திரும்பவும் விவேகானந்தர் இடத்தில் வருகிறேன். எங்கெங்கோ ஓடுகின்ற ஓடையெல்லாம் இறுதியிலே கடலில் சென்று சங்கமாம் என்பது போல, ஆரம்பத்தில் முரண்பட்டவர் பொருளாதாரம் என்று நீங்கள் எடுத்து கொடுத்த பொருளில் கதைக்கும் பொழுது நல்ல நம்பிக்கை வருகின்ற வருடத்தில் பொருளாதார ரீதியில் தனக்கு உண்டு என ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே எதிர்த்து பேசினாலும் கூட நம்பிக்கையை சாதகமாக நாங்கள் எதிர்கொள்ளும் இடத்து அதனை பாசிட்டிவ் திங்கிங், நிறைவான சாதகமான நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கும் பொழுது அது நன்றாக அமையும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் இருக்க முடியாது. எங்களுக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே பௌதிகவியல் படிப்பித்த ஆசிரியர் திரு சோதிலிங்கம் அவர்கள் சொல்லுவார், சாத்திரம் உண்மை சாத்திரி பொய் என்னிட அவர் சொல்வார், இயற்கை உண்மையடா நீ இயற்கையை நம்பு. அதே போல இயற்கையை கொன்று கணிக்கப்படுகின்ற விடயங்களை நாங்கள் தூக்கி எறிந்துவிட முடியாது என்ற செய்தியை பதிவு செய்து கொண்டு, அருமையான வாத பிரதிவாதங்கள், நல்ல கருத்துக்கள், மருத்துவத்துறை, கல்வித்துறை, நீர்ப்பாசனத்துறை, ஊடகத்துறை, மீடியா, சட்டத்துறை, எதிர்கால சட்டத்துறை, 6 துறைகளில் இருந்து 6 வரை கொண்டு வந்து அற்புதமாக தொகுத்து வழங்கி இருக்கிறீர்கள். பேச்சாளர்களுக்கு பேசுகிற உந்து சக்தியை அவ்வப்போது வழங்கி கொண்டிருந்ததுக்காக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்திருக்கக்கூடிய டான் டிவி சொல்லாடுகளம் நேயர்களுக்கும் நன்றி கூறி, இந்த வருடம் அனைவருக்கும் நன்றே அமைய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு புத்தாண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கை தருகின்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அழகாக தொகுத்து கொடுக்கிறோம். இந்த நம்பிக்கைகள் தான் நம்மை முன்னோக்கி தள்ளுகிறது. அதற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகள்.
அருமை நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்ற நேரம் நெருங்கி இருக்கின்றது. இன்றைய நாள் நேற்றைய நாள் நாங்கள் ஆரம்பித்த விவாதம் புத்தாண்டு புது நம்பிக்கை தருமா என்கின்ற விடயப்பொருளை எடுத்து பேசுகின்ற பொழுது பல்வேறு விதமான முரண்பாடுகளோடு இந்த விவாதம் ஆரம்பித்திருந்தது. அது நிகழ்ச்சியினுடைய ரசனை கருதி, நிகழ்ச்சியினுடைய அந்த லாபகம் கருதி அப்படி அமைக்கப்பட்டாலும் இறுதியில் எல்லோருமே நம்பிக்கை தருகின்ற கருத்துக்களை தான் விதைத்திருக்கிறார்கள். ரொக்ஷன் பொருளாதார ரீதியாக செழுமை வரும் என்கிற நம்பிக்கையை தனக்குள்ளே கொண்டிருக்கிறார். அதுபோல ஐங்கரன் அரசியல் ரீதியாக ஒரு மாற்றங்கள் நிகழும் என்கின்ற கருத்தை தமிழுக்குள்ளே வைத்திருக்கிறார். இங்கே கல்வித்துறை சார்ந்து அடைவு மட்டங்கள் வரும், நல்ல திட்டமிடலோடு நாங்கள் இயங்கலாம் என்கின்ற அடிப்படையிலே வாழ்க்கை திறத்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற கதிரரசனுடைய நம்பிக்கை பொய்த்து போய்விட முடியாது. அதுபோலத்தான் நாம் ஏற்கனவே பின்பற்றி வந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து நம்முடைய சமூகம் விடுபட்டு போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பலியிடலை எடுத்து சொன்னார் புரந்தரன். அந்த மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு உலக நடைமுறை ஆரோக்கியத்தோடு நாகரிகத்தோடு நாங்கள் பயணிக்கின்ற நம்பிக்கை மிக்கதாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் சட்டத்தினை புரந்தரன். எங்களுடைய அதிபர் பரமேஸ்வரன் அவர்கள் நம்பிக்கை தருகிறார். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் நம்முடைய கல்வி பெறுபவர்கள் முன்னோக்கி பாய்ச்சல் செய்வதற்காக நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பமாகி விட்டன என்கின்ற கருத்தை பதிவு செய்கிறார். அதுபோல அண்ணன் துசிகன் அவர்கள் பதிவு செய்து கொண்ட பொழுது பள்ளியும் பஞ்சாங்கத்தையும் பார்க்கிற யாழ்ப்பாணத்தினுடைய மரபு மாறாமல் இருந்தாலும் கூட அவர்கள் அதற்கூடாக சரியான திட்டமிடல்களை செய்து கொண்டு நகர்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்கிறார். இந்த 6 பேருடைய கருத்துக்களும் இருந்து ஒரு நம்பிக்கையான வாழ்வியலை அமைப்பதற்கு இந்த புது வருடம் உங்கள் எல்லோருக்கும் நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறது என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நம்ப வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கரங்களிலே. இந்த பஞ்சாங்கங்கள் சொல்லுகின்ற செய்திகளை எல்லாவற்றையும் தவிர்த்து பார்த்தால் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் என்கின்ற அந்த அடிப்படையோடு நம்பிக்கையோடு இந்த வருடத்தை எதிர்கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை நிச்சயமாக நிறைவேறும். உங்களுடைய கனவுகள் அத்தனையும், உங்களுடைய இலட்சியங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு நிறைவேறுவதற்கு எல்லாம் வல்ல எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த இறையருள் எல்லோருக்கும் சித்திக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இதுவரை நேரமும் சொல்லாடுகிற நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அருமை நண்பர்களுக்கு நன்றி உரைத்து, ஒளித்தொகுப்பில் இணைந்திருந்த ஜெகன் குழுவினருக்கும் படத்தொகுப்பில் இணைந்த நண்பர் பானுகரனுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடைய கடமைகளுக்கு எங்களுடைய நன்றிகளை உரைத்து இருவர நேரமும் இந்த சொல்லாடுகள் நிகழ்ச்சியை அருமையாக ரசித்த நேயர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி மீண்டும் ஒரு சொல்லாடுகள் நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை டான் குழுமத்தின் சார் உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீள தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் நண்பன் சர்வேஷ். நன்றி, வணக்கம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம்.